ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா அண்ட் நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகிற அம்பி படத்துடைய ஹோல் டீம் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க. ஸோ வாங்க டீமை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், வணக்கம். ஸோ ஒரு படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதோடைய கேப்டன் அப்படின்னு பார்த்தா அது டேரக்டர் தான். ஸோ கேப்டன் கிட்டேருந்து தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சொல்லுங்கள் சார், அம்பி உருவான கதை எப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துச்சு? இது வந்து காமெடி ஜானராக ஒரு கதை பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இது கொரோனா டைமில் தான் எல்லாருமே சும்மா இருந்தோம்ல, ஒரு 6 மாதம் வீட்டில் வெட்டியாக இருந்தோம்ல. அந்த டைமில் சரி இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் ட்ராமா. அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடச்சிச்சு. அது வந்து இது நல்லா இருக்கே, இதை நம்ம கொஞ்சம் பண்ணால். பேசிக்காக நான் ரைட்டர் தான், ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். நான் எழுத்து மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால இந்த ஒரு விஷயம் நல்லா, எனக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகணும். ஆனால் அதுலேருந்து தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மிஸ்டர் பீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், இருக்க மாட்டாங்க. அதில் ஒரே ஒரு சீன் தான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அதுலேருந்து அப்படியே நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தடுத்து வந்து அந்த 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 ஹியூமரை எங்கேயுமே குறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வேறு ஒரு ப்ரொடியூசருக்கு தான் நான் பிட்ச் பண்ணணும். நானும் வேல்முருகனும் போய் ப்ரொடியூசரை போய் பார்த்து லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு டிசைன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரீரைட் பண்ணேன் ஃபுல் கதையும். ஏன்னா அப்போது நம்ம காசுன்னு ஆயிடுச்சுல. சரி, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரஷ்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 தடவை மறுபடியும் ஸ்கிரிப்ட்ஸை ரீரைட் பண்ணி இன்னும் நல்லா சரி திருப்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபன் ஃபீல்டாக, எங்கேயுமே போர் அடிக்காத, ரிப்பிட்டேஷனே இல்லாமல். நம்ம நிறைய சீன்ஸ் பார்ப்போம், ஏதாவது ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று காமெடினா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று வந்துடும். இது அப்படி இருக்கவே கூடாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும், யூஸ்வலான ஒரு இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அம்பியை நான் பண்ணினேன். சூப்பர் சார். எப்படி இந்த காமெடி ஜானரை கையில் எடுத்தீங்க? ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தா ஒரே த்ரில்லர், ஆக்ஷனு, வயலன்ஸ் படமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டில் எப்படி நீங்கள் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு அந்த இன்ஸ்பயர் ஆச்சு? இல்லை, என்னென்னா நான் அஸ் அ ரைட்டராக நான் யோசிக்கும் போது எனக்கு ரைட்டிங் நல்லா வருதுன்றதுனால தான் நான் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். நல்லா ரைட் பண்ணணும், நல்லா எழுதணுன்ற ஆர்வம். ஒரு கதையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா திரும்ப அதே மாதிரியே போகிறது அப்படிங்கிறது அது ஒரு ரைட்டர் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு இது நமக்கு ஹிட் ஆகிடுச்சின்னா அதே மாதிரியே தொடர்ந்து படம் பண்ணுவாங்க. ஆனால் ரைட்டர் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கதை இந்த பக்கம் எழுதுனா இன்னொரு கதை இந்த பக்கம் எழுதணும், இன்னொன்று அந்த பக்கம், அப்படி தான் அந்த ஆர்வம் போகும், எல்லா சைடும் போகும். வந்து ஒரு ஆக்ஷன் படம் ஒரு கதை கம்ப்ளீட் பண்ணினேன். அது முடிச்சுட்டு அடுத்து இது பண்ணலான்னு எனக்கு வந்துச்சு. வந்த உடனேவே இது கம்ப்ளீட் காமெடி ஏற்கனவே நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். வந்து அந்த அதனால எனக்கு இது ஈஸியாக வரும். கொஞ்சம் டைம் எடுத்து எழுதணும். வந்து ஒரு சென்டிமெண்ட்டோ, ஒரு லவ்வோ, இல்லை ஒரு ஹாரரோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், கடகடன்னு பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஆனால் ஹியூமர் ரொம்ப கஷ்டம். காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை எழுதுறது கஷ்டம், அதை கன்சீவ் பண்ணி அது கொண்டு வர்றது கஷ்டம். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் என்னென்னா ஒர்க் பண்ண ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும், ஒரே கலாட்டாவாக இருக்கும். ஒர்க் பண்ணுற ஒரு டென்ஷனே இருக்காது. அதுவும் இந்த மாதிரி நம்பி வந்து ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்கிறாங்க. ஆமாம், ஏகப்பட்ட பேர் இல்லையா? வந்து அதனால் எனக்கு டென்ஷனே இல்லை. அந்த கேமராமேனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் இருந்திருக்குமே தவிர எனக்கு சுத்தமாக டென்ஷனே இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணோம். அண்ட் தென் கேமராமேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீரவ் ஷாவுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து மோர் தென் 200 கமர்ஷியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அம்பி படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அம்பி வந்து
ரொம்ப ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணோம். ஆர்டிஸ்ட் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன பயம் இருந்துச்சு, சரி எப்படி இவங்களை மெயின்டைன் பண்ணுறது போகிறது வரதுன்னு. பட் டைரக்ட் வைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. நீங்கள் அதாவது எனக்கு வந்து படம் நல்லா வரணும். பிகினிங் பேசினதே அப்படி தான். நான் என்னோடய ஆட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் அவர் சொன்னார், ஆட்ஸ் மாதிரியே படம் நல்லா வரணும், உனக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ எடுத்துங்க, பட் வந்து அர்ஜென்ட்டு வேணால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுத்துங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் டைரக்டர் ஃப்ரீயாக இருந்த வாசி நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் விரட்டி இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிற க்ரௌடில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நல்லாவே ஒர்க் பண்ணுவோம். ஸோ படத்தோடைய லொக்கேஷன்லாம் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன இடத்துல ஷூட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். லொக்கேஷன்லாம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ண லொக்கேஷன் தான் மேடம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ யாருமே ஷூட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணாத இடமா கொஞ்சம் வந்து நல்லா வந்து நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு வீடு பிளான் பண்ணோம். ஒரு ஹில்ஸில் தனியாக ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது எல்லா சரௌண்டிங் பார்த்தோம். எங்களுக்கு வந்து இங்கே சங்கராபுரம் வந்து நல்லா செட் ஆனிச்சு. சரி, அப்புறம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் மற்ற லொக்கேஷனை அங்கேயே பார்த்தாச்சு. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைவாகவே கிடச்சிச்சு. இப்போ ஒரிஜினல் வீடே நாங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி, ஷூட்டிங் வீடு மாதிரி எடுக்காமல் பெரிய பெரிய வீடை வந்து ஒரிஜினல் வீடாகவே எடுத்து பண்ணிட்டோம். ஸோ அங்கே உள்ள மக்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்னென்னா நம்ம செட்டில் மாதிரி லைட்டு தான் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரிஜினல் வீடுங்கிற வச்சு கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் மேனேஜபிள் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியராக இருந்துச்சு. ஓகே, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? இல்லை, ஜென்ரலாக லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஹில் சைடில் ஒரு வில்லேஜ் அப்படின்னும் போது பொள்ளாச்சி தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம் போவாங்க. இதுதான் நம்ம ஆமாம் எல்லா படத்துலையுமே. ஃபஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சிக்கு போய் ஷூட் பண்ணது அம்பி தான். ஆமாம், வந்து அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் லைன் ப்ரொடியூசர் சிவான்னு சொல்லி அவர் நீங்கள் வாங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வேறு போகலான்னு. அப்புறம் போய் பார்த்த உடனே எப்படி நம்ம ஒரு பொள்ளாச்சி ஃபீல் பண்ணமோ, எப்படி ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் ஃபீல் பண்ணோம், அதே மாதிரியே இருந்தது. வந்து அது பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, கேமராமேனுக்கும் பிடிச்சிருச்சு. ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம இங்கேயே பண்ணிடலான்னு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது கள்ளக்குறிச்சியா அப்படின்னு. கண்டிப்பாக பொள்ளாச்சின்னா நம்பிடுவாங்க, மேட்டுப்பாளையம்னா நம்பிடுவாங்க. அந்த மாதிரி அமைஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது லொக்கேஷனு. இனிமேல் நிறையா இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்கள் கள்ளக்குறிச்சி சைடு போவாங்கன்னு அம்பிக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய மூவிஸ் இப்பயே போயிட்டு இருக்கு. இப்பயே 2 வந்து மீச ராஜேந்திரன் சார் கூட சொன்னார் ஒரு படம், அந்த மக்கள் நாயகன் ஆல்ரெடி அப்போ பிடிச்சிட்டாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, சூப்பர். அண்ட் சார், ராசா சார், நீங்க வந்து இப்போ இந்த படத்துல வந்து லிரிஸ்ட் அண்ட் கோ ப்ரொடியூசரா இருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கீங்க. எப்படி இந்த சினிமாக்குள்ள உங்க பயணம் ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு மேடம் வந்து +2 படிக்கும்போதே கவிதை எழுதுவேன், பாட்டு எழுதுவேன். ஒரு யாராவது வந்து வைரமுத்தோ சாரோ அல்லது வாலி சாரோ டிஆர் சாரோ அவங்க பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா அந்த டியூனில் வேற பாட்டு எழுதி பசங்க ஸ்கூல் பசங்க சும்மா பாடி காட்டுவேன். நான் சார் நல்லா இருக்கு சார் அப்படி இப்படி பசங்க சொல்லுவாங்க. சரி, அதே எனக்கு வந்து சரி நாம் ஏன் தனிப்பட்ட முறையில் டியூன் போட்டு நாம்ளே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதி பார்த்தேன். அது நானே வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் மேரேஜ் பண்ணிட்ட பிறகு எங்கள் மிஸ்ஸஸ் வந்து என்ன சொன்னாங்க, இது போல் வந்து நான் பாட்டு எழுதலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணிங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களுக்கு பிடிக்காது, இந்த ஃபீல்டு அவ்வளோவா சரியாக பிடிக்கல. சரி, ஏன் இந்த போல் அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் அது வரலாம் மேரேஜ் பண்ணி இத்தனை வருஷம் போயிடுச்சு. எனக்கு 2 பையன் இருக்கேன், டாக்டர் ஒருத்தன், இன்ஜினியர் ஒருத்தன். அது வரலாம் இப்போ எல்லாத்தையும் மேரேஜ் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு போன 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டைர்மெண்ட் ஆனேன். அதுக்கு பிறகு இனிமேல்ட்டு ஒன்றும் இப்போ பாட்டு எழுத போனாக்க ஒன்றும் எதுவும் சொல்லலை. 2018 எழுதிட்டு ஒரு 5 படத்துக்கு தோனி கபடி குழு, கட்சிக்காரன், அப்புறம் பார்க்கு, அப்புறம் படத்துல எழுதிட்டு இருந்தேன். இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு அந்த ஐயப்பன் ஒருத்தர் டைரக்டர் தான். அவர் வந்து சிவாகிட்ட சொல்லி விட்டாரு, நீங்க போய் சாரை போய் பாருங்க, அவரு வந்து டைரக்டர்கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து சார் அறிமுகப்படுத்தி விட்டாரு. அப்புறம் நீங்க ஸ்கூல்ல டீச்சரா என்னன்னு விசாரிச்சாரு. ஆமா சார் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி பாட்டுலாம் எழுதிருக்கீங்களா, அதை காட்டுங்க பார்க்கலானாரு. அந்த பாட்டெல்லாம் காமிச்சேன். அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டாரு. சரி, நீங்களே கண்டிப்பாக இந்த படத்துக்கு பாட்டு எழுதுங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு சுச்சுவேஷன்லாம் சொன்னார்.
நான், முரளி சாரு, எல்வன் சார் 3 பேருமே அந்த சுச்சுவேஷன் யாரும் முன்னாடி சொல்லிட்டாரு. அந்த லிரிக் எழுதும்போது அந்த டியூன்லாம் கொடுத்தாரு சார், டியூன் கொடுத்தாரு. அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். அதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்து சொல்லுங்கள் சார், ஒன்று மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் கான்ஃபரன்ஸில் ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒரு 2-3 தடவை கான்ஃபரன்ஸில் வந்து அவங்க சொன்னாங்க, சார் இந்த ஒரு 2 லைன் கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எத்தனை தடவை சொல்லுங்கள், பாட்டு நல்லா வரணும், நல்ல மக்கள் வந்து ரசிக்கணும், அதான் முக்கியம். நம்ம வந்து சொல்கிறதுக்காக நம்ம ஏதாவது டென்ஷனாக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், பாட்டு நல்லா இருக்கிறவர்களும் வந்து ஒன்று மாற்றி கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதுபோல் 2-3 தடவை மாற்றி எழுதும்போது பாட்டு சார் செமையாக வந்துச்சு, நல்லா இருக்குது சார், இந்த பாட்டு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சாரு சொன்னார், முரளி சாரும் சொன்னார். அவர் வந்து உடனே எழுதின பிறகு சார் முரளி சார் உடனே பாடி காட்ட சொல்லுவார். உடனே அவர் உடனே அந்த டியூனில் கரெக்டாக பாடி காட்டுவார். ஓகே சார் நல்லா இருக்கு, இன்னொரு தடவை பாடி காட்டுங்க, அவர் இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இன்னொரு தடவை பாட சொல்லுவார். அதே போல் பாடி ரொம்ப நல்லா வந்துச்சு. அந்த பாட்டு வந்த பிறகு அதுக்கு கல்யாணம் 4 பாட்டும் கரெக்டாக வந்த பிறகு தான் விட்டார். அது வரலாம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, நம்ம பாட்டு நல்லா வரும் எல்லாத்தையும் ரீச் ஆகணுமே அந்த ஒரு எண்ணத்துக்காக நானும் சரி சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், எந்த லைன் மாத்தினாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு விட்டேன். நல்லா வந்திருக்கு பாட்டு. சூப்பர் சார், கண்டிப்பா. ஸோ பாட்டை பற்றி கேட்கும்போது மியூசிக் டைரக்டர் சார் உங்ககிட்ட வரேன். நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட கொலிகா இருந்திருக்கீங்க, அவர் கூட இனிஷியலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அம்பி படத்தில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு கேள்விப்பட்டோமே. ஜாம்பவான்கள் 2 பேர் இந்த படத்தில் பாடியிருக்காங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் சாங்கு சொன்னார். ஐட்டம் சாங்னு சொல்லி நான் பெங்களூரில் இருக்கேன், அவர் சென்னையில் இருக்கார், இவர் கள்ளக்குறிச்சியில் இருக்கார். கான்ஃபரன்ஸ் காலில் தான் எல்லாமே. கான்ஃபரன்ஸ் காலில் தான் கம்போசிங். ஓகே, இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், கம்போசிங்கு. அவர் ஐடியா சொல்லுவார், இவர் ஒரு லைன் சொல்லுவார், நான் ஒரு டியூன் சொல்லுவேன், பாடி காட்ட சொல்லுவார். அப்படியே பண்ணி எல்லா பாட்டுமே அப்படி தான் பண்ணோம். கம்போசிங் அப்படி தான் நடந்துச்சு. அது ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சு வந்து நைட்டு எங்களுக்காக டைம் ஒதுக்குவார் அவர். நைட்டு டைம் ஒதுக்கி ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கம்போசிங்னு சொல்லி உட்கார்ந்து கம்போஸ் பண்ணது தான் எல்லா பாட்டும். மொத்தம் எத்தனை சாங்ஸ் இருக்கு அம்பில? 4 சாங்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம், 2 பெரிய ஜாம்பவான்கள் அம்பில பாடி இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமா ஆஸ்கர் வின்னிங் மியூசிக் டைரக்டர் கீரவாணி பாடியிருக்காரு அண்ட் சிவமணி சார் பாடியிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க சார். கீரவாணி அவர் பாடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் கேட்டு பார்த்தோம், பாட்டு பாடி கொடுப்பீங்களான்னு கேட்டோம். என்னாச்சு தெரியல, நம்ம லக்கு. சரி டியூன் பாடுங்கன்னாரு, டியூன் பாடினா நல்லா இருக்கு, வாங்க பாடலாம்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் ஹைதராபாத் போனோம். ஹைதராபாத் போய் அங்கே ஸ்டே பண்ணி அவர் சார் கிட்ட கீரவாணி சார் பாடுவாரான்னு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே சரி ஓகே அப்படின்னு முரளி சார் தான் பேசினார். அவர் கேட்ட கேள்வி ஹீரோ யாருன்னு சொல்லி கேட்டார். ஹீரோ யாருன்னாரு. நாங்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகி, ஐயோ ஹீரோ ரோபோ சங்கர் ஹீரோவா நடிக்கிறாருன்னு சொன்னா பாடுவாரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து. சரி டியூன் அனுப்புங்க அப்படின்னாரு. அப்புறம் சரி நான் டியூன் அனுப்பிடுறேன், டியூன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஒருவேளை டியூன்ல இன்ஸ்பயர் ஆகி அவர் பாடுறேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சார் டியூன் அனுப்புனாரு. டியூன் அனுப்புன அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஹர்ட் இட் நைஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. அது எங்களுக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சரி அப்ப கண்டிப்பா இனி யாரு ரோபோ சங்கர்னா கூட பாடிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை, இந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஏன்னா சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்னா பாடலாம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிப்பாங்க. உடனேவே அவர் அது எதுவுமே இல்லை, டியூனை கேட்ட உடனே நான் பாடுறேன்ட்டார். ஆனால் ஒரு 2 months வெயிட் பண்ணணும், நான் ரீரெக்கார்டிங்கில் பிஸியாக இருக்கேன்னாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், 2 months தானே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு முரளி சார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் மேனேஜரை. நாங்கள் ஷூட்லாம் போயிட்டோம், ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து அப்புறம் தான் ஒரு மேனேஜர் வந்து சார் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு. ஓ சரின்னா அப்புறம் ஹைதராபாத்தில் ரெக்கார்ட் பண்ணோம். ஓ சூப்பர். முக்கியமாக அந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் பாடியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து சிவமணி சார் எப்படி உள்ளே வந்தார்? அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படத்தில் பாடுறாரு இல்லையா? சிவமணி வந்து அது ஒரு ரேப் நம்பரு, ஒரு ரிதமிக் நம்பர். அது சிவமணிக்கு கரெக்டாக இருக்குன்னு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அங்கேயும் ரெக்வஸ்ட் பண்ணோம், பாட முடியுமா. அவரும் பாடுற மாதிரி இல்லை, சரி பாடுறேன்னு சொல்லி அவரும் பாடிட்டாரு. அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவர் ரெக்கார்ட் பண்ணது இங்கேயே இல்லை. ஆமாம், அவர் யூஎஸில் இருந்தார், அமெரிக்காவில் இருந்தார். டியூன் அனுப்பும்போது இவர் அனுப்பினோடனே ரொம்ப நல்லா இருக்கு டியூனு, பாம்பேயில் அவரே ரெக்கார்ட் பண்ணி அவரே பாடி அனுப்பிட்டாரு. சைந்தவி
பாடியிருக்காரு. நான் மியூசிக் டைரக்டர். என்னோட பாட்டு சைந்தவி பாடியிருக்காங்க. நான் இன்னை வரைக்கும் சைந்தவி நேர்ல பார்க்கல. அப்படியா? அந்த ரெக்கார்டிங் தனியா நடந்துச்சு. அவரோட போனு ஒரு கால் பண்ணி இந்த டாக் பேக் பக்கத்துல வச்சு அந்த டாக் பேக் பிரஸ் பண்ணா நான் பேசுறது சைந்தவிக்கு கேட்கும். வாய்ஸ் ரூம்ல கேட்கும். அது எடுத்த உடனே அவங்க இங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் எனக்கு கேட்கும். நான் பெங்களூர்ல இருக்கேன். ஃபுல் சாங் அப்படியே. நல்ல வேளை அந்த கால் இன் பிட்வீன் உங்களுக்கு வேற எந்த காலும் வரல. ஒரு 45 மினிட்ஸ் ஒரு கால் அப்படிதான். அது இல்ல ரொம்ப ரசிச்சு பாடினாங்க. இங்க நான் வந்து சைந்தவி அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப ரசிச்சு பாடினாங்க. மியூசிக் டைரக்டர் பெங்களூர்ல இருக்காரு. அவரு கால்ல இருக்காரு. ஆனால் அப்படியே ஸ்பீக்கரில் போடுங்க, அப்படியே போடுங்க அப்படின்னு அவங்க வாய்ஸ் ரூமில் இருக்காங்க. நான் அப்படியே அந்த டாக் பேக்கில் மெசேஜ் ஸ்பீக்கரில் போட்டு விட்டு அவங்க பாட 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 இதை கொஞ்சம் இப்படி வச்சுக்கலான்னு அவர் சொல்கிறாரு ஃபோனில். இப்படியா சார், அப்படியா சார், அப்படியா சார்னு கேட்டு எப்படி சாருக்கு வேணுமோ அதே மாதிரியே பாடி கொடுத்தாங்க. அங்க பக்கத்துல உட்கார்ந்து பாட வச்சா எப்படி வருமோ அதே மாதிரி பாடி கொடுத்தாங்க. சோ டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்ட் டீமா இருக்கீங்கன்னு மட்டும் இல்ல. அவங்களுக்கு ரொம்ப இப்போ கீரவாணி சார் பாடிட்டார் ஃபர்ஸ்ட். அவர் பாடிட்டாரு. அவர் பாடி அந்த டியூன் அவங்க கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப இதாகி இப்போ கீரவாணின்ற அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டருக்கு கூட நம்ம பாடுறோம் அப்படின்னும் போது அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் டக்குன்னு உடனே சரி ஏதோ ஒரு பாட்டுன்னு பாடலை. அவங்க ரொம்ப டைம் எடுத்து மறுபடியும் நிறைய ரிஹர்ஸ் பண்ணி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பாடு பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. என் பாட்டை வந்து ஒரு கீரவாணி சார் பாடம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆசிரியர் விருது பெற்றவர் பாடியிருக்காருன்னா எனக்கும் முரளி சாருக்கும் ரொம்ப அவரு சார் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம், பெருமையான விஷயமா இருந்துச்சு. ரோபோ சங்கர் அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நம்பல. மிரக்கிள்ஸ் ஹேப்பன் அந்த மாதிரி. இந்த மாமா மச்சான் சாங் சொல்லுங்க. மாமா மச்சான் சாங் தேவகோட்டை அபிராமி பாடுறாங்க. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவங்கள பத்தியும் அவங்க நாட்டுப்புற சிங்கர் இல்லையா? சோ இப்போ மூவிக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம அம்பியில பாடுறாங்க. இப்பதான் பின்னணி பாடகியா நம்ம படத்துல அறிமுகமாகறாங்க ஆயிட்டாங்க. நாட்டுப்புற பாடு அவங்க நிறைய மேடை கச்சேரி, நிறைய பக்தி பாடல்கள், அந்த மாதிரி எல்லாமே ஃபோக் பேஸ் தான் அவங்க பாடுவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க சவுத் சைடில். சரி இவங்க இந்த பாடல் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்ட உடனேவே அவங்க முதல் வாய்ப்புன்னும் போது ஆமாம் உடனே வந்து. ஸோ இந்த கதையோட ஹீரோவா ரோபோ சங்கரை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ரோபோ சங்கர் சார் இதுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற ஐடியா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களுக்கு? நான் ரோபோ கிட்ட போய் ரோபோ பார்க்கும்போது ரோபோஜிகிட்ட நான் எந்த ஹீரோ பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் கதை சொன்னேன். அவருக்கு சொல்லலை. அவர் கேட்டுட்டு யார் வேணும் இவர்கிட்ட போகலாமா அவங்ககிட்ட போகலாமான்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஹீரோவா அந்த ஹீரோவான்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லிம் ஆகி கரெக்டாக இருந்தார். அப்போ தான் நான் பார்த்தேன். அவர் குண்டா இருப்பார்னு நினச்சிட்டு போனேன். அப்போ இதாக இருந்தார். பரவாயில்லையே உடம்பு பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே இது நமக்கு அப்படின்னு அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் நம்ம அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு பேச ரோபோவே நம்ம பண்ணிடலாமேன்னு வீட்டில் அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் அடுத்த நாள் போகும்போது ஜி நீங்களே நடிச்சிருங்க ஹீரோவா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு பயங்கர ஆச்சரியம். உடனே அவர் வந்து சரிங்க ஜி நானே பண்ணிடுறேன். ஆமாம் ஆமாம் நான் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு ஒரு காமெடியன். அவருடைய நிறைய காமெடிஸ் நிறையா எல்லாரும் ரசிச்சிருக்கோம். டிவியில் இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அப்புறம் டிவிக்கு வந்து இல்லையா மிமிக்ரி ஆர்டிஸ்டாக எவ்வளவோ அவரோட இது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோன்றது அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம். ஆமாம் ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். நல்ல ஒரு டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவரும் பண்ணார். ஸோ படத்தில் வந்து ரோபோ சங்கர் சார் ஹீரோவாக இருக்காரு. அது இல்லாமல் கஞ்சா கருப்பு, ரமேஷ் கண்ணா சார்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இமான் அண்ணாச்சி இருக்காரு. ஸோ இவ்வளோ காமெடி விஷயங்கள் இருக்கும்போது படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஷூட்டிங் மொத்தமுமே அப்படிதான். உங்களுக்கு ரொம்ப ஞாபகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. நிறைய டெய்லி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும். இது வர்க்ன்றதை விட ஒரு பிக்னிக் மாதிரி இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நான் பேப்பர் கொடுத்தேன். ஓகே. கொடுத்து சரிதான் உங்க டயலாக் இதுதான் உங்க டயலாக்னு
ஆனால் நான் அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறது வேற ஒன்று நடக்குது. ஒவ்வொருத்தர் பேசுறது. அதுக்கப்புறம் நான் பேப்பரே கொடுக்கல. வந்து சார் இதான் விஷயம், நீங்கள் இது சொல்லுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்க. நான் அவங்களே நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா, நான் இப்போ எப்படி கவுண்டர் கொடுக்குறேன் பாருங்க அது அப்படின்னு அவங்களே வந்து அவங்களுக்குள்ளேயே இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு, இதை நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நான் இப்படி சொல்கிறேன், நீ இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தாங்க எல்லாருமே. வந்து பெரிய பெரிய சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டு ரமேஷ் கண்ணா சார் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி ஆகட்டும், கஞ்சா கருப்பன் ஆகட்டும், நமோ நாராயணா ஆகட்டும், மோகன் வைத்தியா சார் ஆகட்டும், யாருக்குமே அந்த ஒரு ஸ்பாட்டில் ஒரு ஈகோவோ அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக ஆமா ஒரே சிரிச்சுக்கிட்டு எனக்கும் ஜாலி தான். கேமராமேனுக்கு மட்டும்தான் டென்ஷனு. மீதி பேர் எல்லாத்துக்குமே ஜாலி தான். வந்து டைம் போனதே தெரியல எல்லாத்துக்கும். வந்து இதுல கூட சொன்னாரு, அதுக்குள்ள ஷூட் முடிஞ்சிருச்சே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப கவலையா, இன்னும் ஒரு வாரம் ஷூட் இருந்தா கூட நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க ஒரு ஃபேமிலியா. அந்த ஊர்ல தான் சார் வந்து பூஜை போட்டார் இந்த படத்துக்கு. நாவலடியார் கோயில்ல ரொம்ப சிறப்பு, நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த சாமி. அங்க வந்து பூஜை போட்டாரு. அந்த ஊர்ல வந்து போட்ட உடனே எல்லாத்துக்குமே எங்க ஊருக்காரங்களும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நான் வந்து ரோபோ சங்கரை நான் வந்து நேரில் பார்த்ததில்லை. அப்புறம் வந்து சார் சங்கரை ஷூட் பண்ணும்போது, சார் நீங்க வந்து அவர் கூட காம்பினேஷன்ல ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சித்த மருத்துவரா அதுல வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் சந்தோஷம். அதுலயும் சித்த மருத்துவரா நடிச்சிருக்கேன் மேடம். அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த எல்வின் சார் தான் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான். வந்து சரி நம்ம நான் வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட் கம்ப்ளீட்டா அவ்வளோ பெரிய பட்டாளமா இருந்தது. அதனால சின்ன சின்ன ரோல்ஸுக்கு நம்ம சென்னையில இருந்து நம்ம இதுக்கு மேலேயும் இது பண்ண வேண்டாம். அங்கேயும் நிறைய நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்க்க போகும்போதுல இருந்தே வந்துட்டாங்க. வந்து சார் நான் இந்த படம் நடிச்சிருக்கேன் சார், அது நடிச்சிருக்கேன் சார், எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதில் கொடுங்க, இதில் நான் போலீஸாக பண்ணியிருக்கேன், இதில் இதாக பண்ணியிருக்கேன் அப்படின்லாம். அந்த மாதிரி சரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன இது வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. அது அப்படி ஒரு கேரக்டர், ஒரு டாக்டர் கேரக்டர், ஒரு சித்தா டாக்டர் கேரக்டர் இருந்தது. அப்பயே நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த இது நீங்களே பண்ணிடுங்க. ஸோ எத்தனை நாள் ஆச்சு சார் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகுது? 25-26 days. அவ்வளோதான், அதுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ பிளான் பண்ணி, ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேற இல்லை. ஆமாம். இல்லை என்னன்னா நம்ம என்ன எடுக்க போகிறோங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். இதுதான் எடுக்க போகிறோம், இதுதானே. கேமராமேன்கிட்டயும் அதை கிளியராக சொல்லிட்டேன், இது போதும் இதுக்கு மேலே வேண்டாம், இது போதும் அப்படின்னு சொல்லி. கேமராமேன் கொஞ்சம் பிடிவாது, இல்லை இந்த ஆங்கிள் நான் வச்சு தரேன், இதுவும் நான் வச்சு தரேன், இதுவும் எடுத்துக்கோங்க, இல்லை வச்சுக்கோங்க எடுத்துக்கண்ணா, வேணாம் வேலை நான் எடிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தான் இந்த படம் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் எடிட்டிங்கும் தெரியுன்றதுனால மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்கீங்க. அதனால நான் எனக்கு எடிட் தெரியுன்றதுனால நான் வேணாம் வேலை இந்த ஆங்கிள் நீ வச்சாலும் நான் போட மாட்டேன், இதை ஏன் நீ இல்லை இது ஒன்று எடுத்து தரேன், அது ஒன்று எடுத்து தரேன் அப்படின்னு. அப்படி இருந்தும் நாங்க அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டோம். 26 days. ஆமா ஒரே ஷெட்யூல் தான். ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரு சின்ன படம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. வந்து செட்டை வந்து பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இவ்வளவு பெரிய, என்னப்பா சின்ன படம்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு. நான் அந்த அளவுக்கு எக்யூப்டா எல்லாமே டெக்னிக்கலா நான் எதுலையுமே காம்ப்ரமைஸே பண்ணல. கேமரா ஆகட்டும், லைட்ஸ் ஆகட்டும், எல்லாம் எதுவுமே கேமராமேன் கிட்ட என்ன நீங்க இது பண்றீங்களோ டெக்னிக்கலா நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப இல்லை, ஆனால் ஆட்லாம் ஒரு பண்ணியிருக்காரு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அது அந்த கிரெடிட் வந்து வேல்முருகனுக்கு தான். நார்மலாக கமர்ஷியல்ஸ் பண்ணக்கூடிய கேமராமேனை ரொம்ப கலர்ஃபுல்லாக இவர் சொன்ன மாதிரி கிராண்டாக தான் எடுப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி வேற ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் படமே கலர்ஃபுல் தான். படமே உங்களுக்கு காமெடி ஃபுல் கலர்ஃபுல் தான். உங்களுக்கு லொகேஷனே எல்லாமே வெரைட்டி லொகேஷன் தான், கிரீன்ஸ் தான். வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த எம்எல்ஏ வீடாக இருக்கும், மினிஸ்டர் வீடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ரிச்சான லொக்கேஷன் தான். அது படமே உங்களுக்கு ரிச்சாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால வந்து இதில் வந்து பெருசாக நம்ம வேற எதுவும் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை.
சூப்பர் சூப்பர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்லையா? முக்கியமா அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. எல்லா சாங்ஸும் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமா அந்த ஒரு ஃபேமிலி சாங், ஏன்னா அதுல ஃபேமிலி மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயினும் இருப்பாங்க, ஃபேமிலி இருந்தா எல்லாமே டச் ஆகி ஒரு பேக்கேஜா கொடுத்துருப்பீங்கல்ல. எப்படி அந்த ஐடியா எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? நம்ம பொண்ணு பார்க்க போவோம் இல்லையா, மாப்பிள்ள தான் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. ஆமா. இந்த படத்துல அந்த பொண்ணு ஹீரோ வீட்டுக்கு வரும். நான் அந்த பொண்ணை அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ரிச்சான ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. அந்த பொண்ணு நான் இங்கே வீடெல்லாம் பார்க்க வரேன். அந்த பொண்ணு வந்து பிஃபோர் மேரேஜே ஹீரோவோட வீட்டில் ஒரு 2-3 days ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வருது. அது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கரெக்டான ஒரு சாங் வரணும், அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதும்போதே அப்படி டிசைட் பண்ணது தான். இந்த இடத்துல இது வந்தால் நல்லாயிருக்கும். ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே சுத்தமாக லவ்வே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் அப்பா சொன்னாருன்றதுனால அது ஓகே சொல்லியிருக்கோம். எப்படியாவது ஹீரோவை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னே பார்க்கும். ஆனால் அது இந்த பையன் வீட்டுக்கு வந்தால் இந்த கிராமத்தில் ஒரு வீடு பிடிக்காது, நமக்கு சரியாக ஒத்து வராதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அதுக்கு பிறகுமேல் தான் அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே லவ்வே வரும். இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி, இவ்வளோ அழகான ஒரு வீடு, இது இவ்வளவு நாள் நம்ம இதை தானே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு அப்போ தான் ரியலைஸ் பண்ணும். அந்த இடத்துல வர்ற ஒரு சாங்கு அது கண்டிப்பாக ஹைலைட்டாக தான் இருக்கணும். அது இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஆப்டான ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்னு அவர் முரளி சார்கிட்ட சொல்லும்போது, முரளி சார் ரோபோவுக்கு எதுக்கு மெலடி ரோபோ எப்படி அப்படின்னு இல்லை, இந்த சிச்சுவேஷன் தான் டிமாண்ட் பண்ணுது. அதனால அந்த ஃபேமிலியோட பாண்டிங்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாங்ல அதே மாதிரி என்ன கட்டி போட வந்தாலே ஆமா அந்த சாங்ல வந்து அந்த ஃபேமிலியோட கம்ப்ளீட் அந்த பாண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டா பிக்சரைஸ் பண்ணிருக்கோம். விஷுவல் பக்காவா பண்ணிருக்காரு மேடம். நீங்க பாத்தீங்கன்னா விஷுவல் நல்லா பண்ணிருக்காருன்னு அது என்னோடது வேலை இல்லை, அது அவரோட வேலை. அந்த விஷுவல் நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பரா வந்திருக்கு. ஸோ ஹீரோயின் பற்றி சொல்லுங்க, அவங்க எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாங்க? ஹீரோயின் ஆக்சுவலாக வந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் வராங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயின் போர்ஷனே இல்லை, அவங்களுக்கு எந்த சீன்ஸும் இல்லை. அவங்க இன்ட்ரோ தான் படத்தோடைய இன்டர்மிஷனு. ஓகே ஓகே, இன்டர்மிஷன்ல தான் அவங்களுடைய இன்ட்ரோவே அதான். செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களோட இது இருக்கு. யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்கும்போது அப்புறம் இவங்க ஜிபி அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அகதக்காடு, நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணியிருக்காங்க, கன்னடா ஆர்டிஸ்ட். ஓகே. அப்புறம் நான் நிறைய பார்த்தேன், அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கணும். அது அப்புறம் இமிடியேட்டாக அவங்க ஃபோன்லேயே தான் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வர முடியல அவங்க இன்டர்வியூஸ்க்கு, இப்போ லண்டன்ல இருக்காங்க. சோ அம்பி படத்தை எப்போ நாங்க தியேட்டர்ல எதிர்பார்க்கலாம்? வர 9th கமிங் 9th மே 9th படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஆமா, எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. டெஃபினட்டா, ஏன்னா இது இந்த சம்மர்னும் போது எல்லாருக்குமே வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு காமெடி மூவின்னும் போது 100% இதுல ரெண்டாவது ஹிலேரியஸான ஹியூமர்ஸ் இருக்கு. குபீர் சிரிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குபீர் சிரிப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ், அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது, படம் பார்க்கும்போது தான். இந்த ஹியூமர் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே அதுக்கு டெஃபினட்டா ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஏன்னா அது எப்போதுமே எவர்கிரீன் ட்ரெண்ட் அது. சோ எந்த டைமும் போர் அடிக்காது. கூடவே இந்த படம் ஒரு இசை திருவிழாவும் இருக்கும்ன்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு ஆடியன்ஸுக்கு. காஸ்டிங் பத்தி சொல்லுங்க சார், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கு இல்லையா? சோ இந்த கேரக்டருக்கு இவங்கன்னு சொல்லி நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? இல்ல கண்டிப்பா அதை பத்தி பேசணும். வந்து ரொம்ப காஸ்டிங் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு ஏன்னா நம்ம எழுதும்போது சில 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 ஹியூமர்லாம் சிலர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது யாரா இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்க இருந்தா நல்லா இருக்கும், விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா.
அது பண்ணும்போது அப்புறம் நானும் ரோபோவும் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்புறம் நான் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும், இவர் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது இவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி ஃபஸ்ட்டு ஒரு மினிஸ்டர் ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் கூட எப்பொழுதும் இருப்பாங்க. அவருக்கு ரைட் லெஃப்டாக அவர் 2 பேர் இருப்பாங்க. கூடவே இருக்கிற ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து அவங்களோட அதான் அவரோட டீம். அவர் கூட இருக்கிறவங்க எப்பொழுதும் ஒரு மினிஸ்டர்ஸ்னால் அவங்க கூட எப்பொழுதுமே இருப்பாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி. ஆனால் எல்லாருமே காமெடியாக போட்டால் நல்லா இருக்காது, அது இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு 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 நியூட்ரலாக ஒருத்தர் இருக்கணும், கொஞ்சம் சீரியஸாக ஒருத்தர் இருக்கணும். இது 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 எல்லாமே இந்த கேரக்டருக்குள்ளே இருக்கும். அந்த மினிஸ்டருங்கிற கேரக்டர் வந்து ரமேஷ் கண்ணா சார் பண்ணுறாங்க. அவருக்கு கூடவே இருக்கிற கேரக்டரை அவர் மோகன் வைத்தியா சார் பண்ணுறாரு. ஏன்னா சில அட்வைஸ் பண்ணணும், அந்த மினிஸ்டர்ஸ்க்கே சில விஷயங்கள் இப்போ இப்படி பண்ணிடலாம், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லணும். அந்த மாதிரி இது யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக அது மோகன் வைத்தியா சார் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதில் ஹியூமரும் இருக்குது. அப்படின்னும் போது சரி மோகன் வைத்தியா அது எடுத்த உடனே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போன தை 1 இல்லையா? தை 1 அது அதே மாதிரி அவருக்கு ரைட் லெஃப்ட் 2 கேரக்டர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லாவே ஹியூமர் இருக்கு அவங்கக்கிட்ட. அவங்க ரமேஷ் கண்ணா சாரோடைய அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க ஹாஃப் தான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, ஹாஃப் அவங்க இல்லாத போர்ஷனும் இருக்குது. அதனால இது யார் பண்ணலாம், இது ஒரு 2 பேருன்னும் போது ஒரு கவுண்டமணி செந்தில் மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னும் போது யாராக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏறக்குறைய ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கணும், ஒரே மாதிரியான இருக்கணும், ஈகோ வந்துடக்கூடாது, கவுண்டர் கரெக்டாக கொடுக்கணும். அது அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னா அப்புறம் இமான் அண்ணாச்சி கஞ்சா கருப்பு நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் வரலை, ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம போட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்து அவங்க 2 பேரும் பிரமாதம், கேட்கவே வேணாம். 2 பேரும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த முதல் நாளே இதான் கேரக்டர்னு அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டே அவங்க ஒரு ஒரு 4-5 சீன் நடிக்க ஆரம்பிச்சோன்னவே அவங்க வந்து அதாவே மாறிட்டாங்க, கேரக்டரே மாறிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த சீன் பேப்பர் கொடுத்துட்டாலாம், அதெல்லாம் இதான விஷயம் விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு, நீங்கள் இதை பேசுங்க, நான் இதுக்கு பேசுகிறேன், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா அப்போ நான் இப்படி பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தான். வந்து எல்லாருமே ஒரே எப்படி இதை எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் எனக்கு பயங்கர டென்ஷன். அதே மாதிரியே ரோபோ சங்கரோடைய ஃபேமிலியில் பார்த்தோம்னா அவருக்கு வந்து 2 அக்கா 1 தங்கச்சி, அம்மா பாட்டி, வீட்டில் அப்பா இல்லை. அந்த ஃபேமிலி மொத்தமும் லேடிஸ் தான். ஓகே. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட அப்பா தான் அந்த மினிஸ்டர். அவங்க ஃபேமிலியில் லேடிஸே கிடையாது. அந்த வீட்டில் துணி துவைக்கிறவங்கள சாப்பாடு சமைக்கிறவங்க எல்லாரும் ஜென்ஸ் தான். அந்த ஹீரோயின் மட்டும்தான் ஒரே பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அவ அப்படி வளர்ந்து அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஹீரோவுக்கு 4 அக்கா, 2 அக்கா 1 சிஸ்டர், அம்மா பாட்டி, மொத்தமும் கேர்ள்ஸோடய அவன் வந்து உண்மையிலேயே ரோபோக்கு அக்கா மாதிரியே இருக்கணும். நல்ல ஒரு ஆர்டிஸ்டா பர்ஃபார்மரா நமக்கு கிடைச்சிட்டா நமக்கும் வேலை ஈஸியா இருக்கும் இல்லையா? டக்குன்னு அப்படி பார்க்கும்போது எனக்கு அக்கா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சார்மி மேடம் தான் எனக்கு உடனே அவங்களுக்கு பேசினேன். ஆர்த்தி அதே மாதிரியே, ஆர்த்தியும் அப்போ யூடியூபர் வித்யா தங்கச்சியா பண்ணாங்க. அவங்க எல்லாருமே இங்கே எப்படி ஒரு ஹெல்தி காம்படிஷனோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான். ஆமா. அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி அவங்களும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ரொம்ப நல்லா எனக்கு சிரமமே வைக்கல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். வேலையே கொடுக்கல, அவங்களே பார்த்துட்டாங்க. ஆமா எல்லாம் அவங்களே பார்த்துட்டாங்க. குட்டி குட்டி விஷயம் முதற்கொண்டு கண்டினியூட்டி முதற்கொண்டு ஆமா வந்து எல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணாங்க. என்ன ஜெனினாக்கா இன்புட்ஸ் கொடுத்தா நிறைய டிரெக்டர்ஸ்க்கு பிடிக்காது. நான் டிரெக்டர், நீங்க ஆர்டிஸ்ட், நீங்க என்ன சொல்றது, நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது, இவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. வெரி டவுன் டு அர்த். ஆல்வேஸ் யூ வெல்கம் டு சே வாட் எவர் யூ வாண்ட். நீங்க மனசுல ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னு தாராளமா சொல்லலாம். யூ மே பி நியூ கமர், யூ மே பி சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாரும் ஈக்குவல் தான்.
லைக் ஐ கேவ் ஒன் சஜஷன். இன்ஃபேக்ட் அந்த சஜஷன் படம் ஃபுல்லா வந்துருச்சு நினைக்கிறேன். வேறதை பத்தி பேசுறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஸ்டார்டிங் போடுவாரு, இன்னைக்கு இத்தனை சீன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் புடவை கட்டுறாங்க இருந்துச்சு. ஓகேங்களா, புடவை கட்டி மேக்கப் போட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் கம்மி, எல்லாம் இடிச்சிக்கு மோதிட்டு சாரி கட்டுவோம். நான் தான் அவர்கிட்ட சொன்ன, சார் நான் நைட்டி போட்டுக்கிறேன், இந்த காலம் யாரு வந்து வீட்டுக்குள்ள புடவை கட்டுறாங்க, நீ நைட்டினா ஒரு நாளைக்கு 10-20 நைட்டி கூட டகடகன்னு மாத்திக்கலாம். சாரினா யூ கான்ட் சேஞ்ச், ஏன்னா தேர்ஸ் நோ கேரவன். அந்த இதுவா பாரு, இல்ல எல்லா ரோபோஷன்ல எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ள, இவங்களுக்கு ஒரு ரூம்னா எங்களுக்கு ஒரு ரூம், அப்படிதான் ஒரு உண்மையிலே ஒரு வீடு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஸோ அதனால we didn't have any extra facilities. ஸோ அந்த டைம்குள்ள நீங்க முடிக்கணும். அதுவும் எல்லாமே அந்த பர்டிகுலர் லொகேஷன் நாங்க இருந்த ரூம்ல இருந்து ரொம்ப ஃபார் ஆஃப். ஸோ அது போறதுக்கு எவ்வளவு நேரம் சார்? 2 hours. ஆமா ஆமா 1.5 hours. 1.5 hours, ஆல்மோஸ்ட் 2 hours எங்க ரூம்ல இருந்து போறதுக்கு. போய் அசம்பிள் ஆகணும், we have to eat food, we have to start the makeup, எல்லாம் பண்ணிக்கினே முடிச்சு வரும்போது மேக்ஸிமம் we can limit off. இப்போ இவர் ஒரு நாளைக்கு 4 சீன் சார்ட் போட்டா 2-2.5 தான் முடியும். ஆமா, நான் சொன்னவொடனே அவன் எல்லாருக்கும் எடுத்துருப்பான் நைட்டி. நான் என்ன மட்டும் சொன்னேன், ஏன்னா அவங்க சாரி வேற பழகினாங்க. ஏன்னா மத கேரக்டர் பண்ணவங்க சீரியல்ல நல்லா பண்ண ஆர்டிஸ்ட், ஆர்டியும் வேகமா புடவை கட்டுறாங்க, அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அது குட்டி சின்ன பொண்ணா இருக்க தங்கச்சி ரோல், அதுவும் வேகமா கட்டு இருக்க தத்தி நான் தான். எனக்கு சாரி கட்ட ரொம்ப டைம். இவர் பார்த்தாரு, எல்லாருக்கும் நைட்டி எடுத்திருப்பான், எல்லா ஆளாளுக்கும் ஒரு நைட்டி, யாருக்கு எது வேணா கேட்டுக்கோ டிஸ்கஸ் பண்ணு. அதே மாதிரி எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு சீன் சொல்லும் போது எல்லாரும் ஒன்னாவது அசலாம், எல்லாருக்கும் ஒன்னா கன்வே பண்ணுவார். அப்பதான் எங்களுக்கு பதியும். நிறைய பேருக்கு அது தெரியுது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் கூட்டு வந்து டயலாக்னு பாரு, அதுக்கப்புறம் அவங்களும் நாங்களும் பேசணும் ஜெல் ஆகுது. இவர் வந்து கரெக்டா கிளீனா வந்து ஒரு அவர் சீனியாரிட்டி அது காட்டுது. எல்லாரும் எவ்ரிபடி ரெடியா ஒன்னா உட்கார வைங்க, ஒன்னா உட்கார வச்சாதான் நான் சொல்லுவேன். நான் அவரே உட்கார எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இது இந்த மாதிரி சிச்சுவேஷன், இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்படி செய்றீங்க சொல்ல எங்களுக்குள்ள பதிஞ்சிடும். ஒரே வாட்டி கேட்போம், செய்வோம், டக்குன்னு போயிடும். ஸோ we don't have 2-3 மானிட்டர்ஸ் தான் ஒண்ணு கிடையாது. சார் சொல்லி கொடுத்த வேகமா முடிக்க காரணம் அவர் தான். அவர் சொல்லி கொடுக்குற விதம். சில பேர் சும்மாவே வந்து ஒரு ஆர்வக்கோல 10 வாட்டி டைலாக் கேட்குறியா, டைலாக் போவாது உள்ள. நம்ம மேக்கப் பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இல்ல மொபைல் ஏதாவது மெசேஜ் இருக்கும் விட்டுட்டு இருப்போம். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காருங்க, ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் சொல்லி கொடுப்பார். அழகா டேக் எடுத்து அடுத்தடுத்து போய் ஸ்கூல் மாதிரி இல்லையா சார்? No, that was what many senior directors used to do. அந்த காலம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்போ பி வாசு சார், பாலச்சந்திரலாம் வந்தது அந்த மாதிரி ஸ்கூல். நம்ம தனித்தனியா அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறது இப்போ ரீசெண்டா பண்றாங்க. இவருக்கு அந்த சீனியாரிட்டி, so that was there in him, and confidence. எப்படி முடிச்சிருவேன் இந்த டைமுக்குள்ள இந்த ஷூட்டிங். அவருக்கு நிறைய பிளாக்கேட்ஸ் இருந்துச்சு, ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ஸ் கூட வர வேண்டிய டைம்ல படம் அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்ச முகத்தை இவர் டென்ஷனா நாங்க டென்ஷன் ஆகும். கொஞ்சம் அவர் முகத்துல வரி தெரிஞ்சுன்னா எதுவும் ஆக போகுது, டென்ஷன் ஆயிட்டாரு. எதுவே ஒண்ணும் கிடையாது, லெட் அஸ் கோ அப்படின்ற மாதிரி ஒரு கூலா மெயின்டைன். ஏய் அது ஒண்ணும் இல்லை அப்படி அந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டு வர ஒரு வெரி நைஸ் திங். இவர் சாரும் வந்து ரொம்ப ஒரு ஜாலிகர். நாங்க வந்து ரொம்ப சீனியரு, பயங்கர பந்தாவா இருப்பாரு. பிகாஸ் ஒயிட் தாடி எல்லாம் இருக்குல்ல, அதனால நான் எப்பவுமே I behave like a 32-35. I never show like 60 அதெல்லாம் காட்ட மாட்டேன். சோ அது ஜஸ்ட் நம்பர் தானே சார்? ஆமா, இல்ல அவரோட பழகின வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன, நாங்க டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பழகினதே இல்லை. பிகாஸ் நிறைய சார் வந்து ஃப்ரீ டயத்துல எல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாரு, நாங்க உட்காந்து அரட்டை அடிப்போம். அவருடைய சில ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுவாரு, சில இதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. சில நல்ல ஃபிலிம், ஃபியூச்சர் ஃபிலிம்லாம் மைல்டா ஷூட் பண்ணி கூட வச்சிருக்காரு. சில பேரை 2-3 பேர்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் லேப்டாப் கொண்டு வந்து போட்டு காட்டுவாரு. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷார்மி சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ஏதாவது டென்ஷனாக இருந்தால் கிட்ட போய், பாசர் சார் என்னாச்சு, என்ன ஏதாவது பிரச்சனை, ஒன்றும் இல்லை மோன் சார், பொங்க 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 பொங்க. ஹி நெவர் ஷோஸ் டு எனிபடி. அது மாதிரி ஷார்மி சொன்னாங்க இல்லையா, ஒரு ரூம் எல்லாரும் மாற்றணும், ஆம்பளைங்களுக்கும் ஒரு ரூம், பொம்பளைங்களுக்கும் ஒரு ரூம். இங்கேயும் எல்லாரும் அங்கேயேதான் வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்திக்கணும், 10 பேரு அங்க அவங்களும் எல்லாரும் ஒன்னா மாத்திக்கணும். ஆனா எல்லாம் ஒன்னா அழகா மாத்திட்டு ஒரே டயத்துல வந்துருவோம். அதுதான் பெரிய பிட்டி திங். ஏன்னா சாப்பிட்றதும் ஒன்னா சாப்பிடுவோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதும் ஒன்னா, நடிக்கும் போதும் ஒன்னா இருப்போம், எல்லாரும் டைலாக் கேட்கும் போதும் ஒன்னா இருப்போம் ஆல்வேஸ். ஏன்னா முடிச்சு ரூமுக்கு போகும்போது எல்லாம் தனித்தனியா போவோமே தவிர டில் தட் எல்லாருமே டுகெதரா தான் இருப்போம். எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச, அரட்டை அடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது,
யாரையாவது ஏதாவது வாங்கிட்டு போவோம் நாங்களா, எல்லாரும் ஷேர் பண்றது. ரோபோ சங்கர் எங்களுடைய தான் இருப்பாரு. அவருக்கும் வந்து ஒரு இது இல்ல, ஏன்னா அவரு அப்படி இருந்தா கூட ஐ திங்க் சங்கர் வந்து இல்ல வேண்டாம் அவங்களோடய தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு ரூம்ல. எங்களுடைய அந்த ரூம்ல இருப்பாரு. வைஃபும் வந்து எங்க எல்லார்கிட்டயும் வந்து நமக்கு முக்காவாசி அவருக்கு வந்து ஒரு டயட் கொடுத்திருந்தாங்க டாக்டர். இப்போ வைஃப் கூட வந்திருந்தாங்க. அவர் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஷி டுக் தி இனிஷியேட்டிவ் டு கம். வந்தவங்க எல்லாருக்கும் மதர் மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே, எல்லாரும் ஷார்ட் முடிச்சோடனே வெள்ளரிக்காய் வெட்டி கொடுக்கறது. அங்க இது வேர்க்கடலை எல்லாம் போவாங்க, வேர்க்கடலை பாயில் பண்றீங்களா, அவருக்கு நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு போஷாக்கு பண்ணி கொண்டு அந்த சங்கராபுரம் மக்கள் அங்க நிறைய பேர் வந்து அவர் வந்து டயட்ல இருக்காருன்னு ஒரு சில பேர் வந்து அவங்க குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. டயட் ஃபுட் குக் பண்ணி. எக்ஸலன்ட் பீப்புள் சங்கராபுரம். இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் பீப்புள். நீங்க சொன்னீங்களா சார் அந்த வீடு அந்த அம்மா கொடுப்பாங்களே, வீடு ஒருத்தங்க வீடு, அவங்க வீட்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க காத்தால வெளியில போயிடுவாங்க. நாங்க எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு உட்காந்து அந்த வீட்லயே. அப்புறம் அந்த அம்மா போக போக பார்த்தா மத்தியானம் லஞ்ச் பிரேக்ல வந்து அவங்க வந்து டப்பா முட்டை வாங்கினது எல்லாருக்கும் ஆம்லெட் 2 டபுள் முட்டை 4 முட்டை எல்லாம் போட்டு எல்லாம் இஷ்டத்துக்கு கிச்சன்ல போயிட்டோமா ஆம்லெட் ரெடியா அப்படிங்கறது சாப்பிடுறது. அதாவது நானும் எத்தனையோ படம் நடிச்சாச்சுமா, எவ்வளவு சீரியல் நடிச்சாச்சு. வீடுகள் சில வீடெல்லாம் வந்து செருப்பே போட்டுன்னு உள்ள வராதிங்கன்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்ப நாங்க கேட்போம், அப்ப அப்படி இருந்தா நீங்க ஏன் வீட்டை கொடுக்குறீங்க, நீங்க வச்சுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அந்த வீட்டுல இந்த ஷூட் முடிஞ்சோடனே உடனே அங்க கிளீன் பண்ணிடணும். அவங்க எப்படி காத்தால வீடை கொடுத்தாங்களோ அந்த மாதிரிதான் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சு ராத்திரி சேர் எல்லாம் எடுத்து வெளியில போட்டு உட்காருவோம். முடிஞ்ச உடனே எல்லா பசங்களை கூப்பிட்டு எல்லாம் உள்ள எங்க எது மூவ் இல்லையா சில திங்ஸ் எல்லாம் ஷார்ட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கணும் இம்மீடியட்லி பசங்களும். ஆனா ரியலி ஐ ஷுட் தேங்க் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரிபடி, ஈவன் எல்லாருமே ப்ரொடக்ஷன் எல்லாம் ரொம்ப எல்லாருமே வந்து எவ்வளவோ கேபி சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், திருச்செல்வம் சார் கிட்ட, எவ்வளவு பேர்கிட்ட. அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தோடயே இருப்போம் நாங்க. ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருப்போம். அப்படி ஐயோ சத்தம் போடக்கூடாது அப்படி இருக்கு. இங்கே நம்ம அப்படி ஒரு ஃபீல், ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல். ஏன் அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து போறேன் நானு ஷூட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டே, சார் சொல்லிடுறேன் சொல்லிடுவேன் ஏதோ விஷயம் இருக்கு சொல்லுங்க சார். இல்ல ஜாலியா சொல்றதான். ஒரு காருங்க, கர்ப்பப்பையில உட்காந்த குழந்தை மாதிரி உட்காந்து போறேன் அந்த கார்ல உள்ள. அப்படி ஒரு காரு. ஏன்னா நிறைய டேக்கிங் கேரிங் சம் திங்ஸ் ஆக்சுவலி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். ஊருக்கு போகும்போது கிட்ட போறோம், லொகேஷன் போன் பண்ணா, சார் டென்ஷன்ல இருக்கேன், நீங்க இங்க வந்தா வாங்க, இல்லைன்னா அங்கேயே ரூம் போட்டு காலையில கிளம்பி வாங்க அப்படின்னாரு. சார் உங்களுக்கு அதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் தென் சதீஷ் எங்க எல்லாம் ஆல் இன் ஆல் அழகுராஜா சதீஷ் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அவருக்கு உடனே போனை பண்ணிட்டு அப்புறம் சார் சொல்லிட்டு அவருக்கு எந்த ரூம் என்ன இன்ஃபார்ம் பண்ணிடுப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா அங்க இருக்கும் இல்லையாம்மா, என்ன நம்ம பிளான் பண்ணது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இருக்கும்போது. அது மாதிரி படத்தை பத்தி பேசும்போது சொல்லணும்னாக்கா இட்ஸ் ரியலி வொர்த்தபிள் வாட்சிங். பார்க்கணும் படத்தை, எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும், விழுந்து விழுந்து சிரிக்கணும் எல்லாரும். அந்த மாதிரியான ஒரு இது நிறைய மெசேஜஸ் இருக்கு படத்துல சில இடங்கள்லாம். அதுல எஸ்பெஷலி நானு இமான் அண்ணாச்சி, கெஞ்சா கருப்பு, நாங்களாம் உட்காந்து பேசும்போது அந்த சீன்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு வரும். சார் சும்மா மைல்ல சொல்லலாமா? எதுன்னு தெரியுது அவங்களுக்கு? தெரியுது சொல்லுங்க. இது அந்த அங்கிள் தாத்தா பாட்டி அதுல நான் சொல்லுவேன், அந்த ஃபேமிலி, உங்க ஃபேமிலி எல்லாம் எல்லாம் விளையாடி ஓடி பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பாங்க. பாரியா குடும்பம்னு எப்படி இருக்கணும், தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அக்கா அண்ணான்னு கூப்பிடுறதெல்லாம் போய் இப்ப இன்னைக்கு தெரியல அங்கிள் ஆண்டி சுருக்கிடுச்சுங்க எல்லாத்தையும். இதுதான் இருக்கணும், சந்தோஷம்னா இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். அது சொல்லும்போது நம்மளுக்கே கண்ணுல தண்ணி வந்துடும். மூத்தவங்களா இருக்கிறவங்க பார்க்கும்போது எல்டர்லி பீப்புள் டெஃபினெட்லி ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணுவாங்க. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களும் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் சொந்த பந்தங்கள் இருக்கும்பொழுது கூப்பிடணும் அப்படிங்கறது ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சீன்ஸ்ல வருது ஆக்சுவலி. ஸோ நல்ல நல்ல அதனாலேயே அந்த அந்த மெசேஜஸ்க்காகவே பார்க்கணுங்கிற ஒரு படம். ஏன்னா சசிகுமாரோட படத்தை சொல்லுவாங்க, அவரோட படத்துல ஒரு மெசேஜ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல நிச்சயமா அம்பி, சேது படத்துல நான் அம்பி, அந்நியன் படத்துல விக்ரம் அம்பி, இப்ப மோகன் வைத்தியா அம்பி படத்துல வேறையா நடிக்கிறான். அதான் சீரியஸாவே நடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னடா எப்ப பாரு மஞ்சள் பைய குடுமி தர்மபுல்லுன்னு இதே எடுத்து அலைஞ்சின்னு இருக்க, வித்தியாசமா எதாவது பண்ணோன்னு வித்தியாசமா எனக்கு கொடுத்துட்டாரு. அது அதுலயே தெரியும் பாருங்க. ஆமா கண்டிப்பா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காமெடியில உங்களை பார்த்தது கிடையாது. நான் பண்ணதே இல்ல, பார்த்தது கிடையாது, இல்ல பண்ணதே இல்ல. சோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிடுறோம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் மேல பயங்கர கான்பிடென்ட் அவருக்கு. இப்ப நாங்க எங்க இதுவா அந்த டீம் அப்படியே ரமேஷ் கண்ணா சாரோட டிராவல் பண்றோம்னாக்கா இவர் வரமாட்டாரு, கேமராமேன் சார் கிட்ட சொல்லிடுவாரு. ஈவன் அந்த ப்ராம்ப்டிங் கூட இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு பின்னாடி உட்கார இடம் இருக்காது, கேமரா எல்லாம் வச்சிருந்து. அப்போ வந்து அங்க என்ன எங்களுக்கு என்ன சொன்னாரோ இதுதான் டைலாக் இப்படி வரும், அதை வச்சு நாங்களா பேசின்னு போவோம். பேசி ஷூட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவையா ஷூட் பண்ணி கேமராமேன் வந்து போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, கேமராமேன் சார் தான் நல்லா இருந்துச்சு நீங்க பாத்துருங்க அப்படின்னு. அப்புறம் இவர் பார்த்துட்டு ஒருவேளை ஏதோ அவர் சொன்னதுல மிஸ் ஆச்சுன்னா திருப்பி இன்னொரு தடவை எடுத்துட்டு வந்துருங்க, போய் எடுத்துட்டு வந்துரும். அவ்வளவு ஒரு கான்பிடென்ட் அவருக்கு ஆர்டிஸ்ட் மேல. இல்ல எல்லாருமே சீனியர்ஸ் இல்ல, எவ்வளோ படங்கள் நடிச்சு நீங்க வராங்க. ஆமா, அதனால என்ன சொல்லணும்ன்றத கரெக்டா அவங்களுக்கு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து போர்ட்ரே பண்ணிடுவாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு இவர் பேசும்போது அவருக்கு ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னா கூட அதை சமாளிச்சிருவாங்க. ஏதாச்சும் ஒன்று இடையில அவங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆனால் கூட அதை வந்து மிஸ் ஆகிட்டோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அழகாக அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. சார் நான் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நான் இந்த டைலாக் விட்டுட்டேன், அதுக்கு பதிலாக நான் அடுத்து இந்த எண்டில் நான் அதை மறுபடியும் இதோட சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்படிம்பாங்க. நம்ம என்ன இருக்கோ டைலாக் பேப்பரில் அது அங்கே இருக்கும், மிஸ் ஆகாம அது கவர் ஆயிடும். ஆமா கவர் ஆயிடும். அதுதான் சீனியர்ஸ். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க அதனால நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2 நாள் 3 நாள்லாம் வந்து 2 யூனிட் போச்சு. ஆமா 2 யூனிட் போச்சு. நான் ஒரு யூனிட் கேமராமேனோட இருப்பேன், இன்னொரு ஆப்ரேட்டிவ் கேமராமேனோட இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆமா வந்து அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருப்பேன், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா சைமல்டேனியஸா ஃபங்க்ஷன். ஆமா நான் என்ன எது பண்ணணுமோ இந்த சீன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவேன், அழகா பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா நான் பார்த்தது என்னன்னா, இவரோட மொபைலுக்கு வந்து எங்களோட இதுல ஒருத்தரோட மொபைல் ஆன் பண்ணிடுவோம், நாங்க டைலாக் பேசிட்டு போறத அங்கேயே கேட்டுட்டு இருப்பாரு இவரு, டைலாக் சரியா வருதா இல்லையாட்டு. அதுல சரியா வரலன்னா கேட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மொபைல் வழியா இது மாத்தினா நல்லா இருக்கும், இதை போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிடுவாரு எங்களுக்கு. அது எடுத்தோடனே அசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்தே வந்துடும், அவங்களே சொல்லிடுவாங்க. எடுத்தோடனே ஒரு ரிஹர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு மானிட்டர் பார்ப்பாங்க இல்லையா, அப்பவே எனக்கு சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கேருந்து எனக்கு கால் வந்துடும், அப்பவே நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். சரி ஓகே இது சார் இது முடிஞ்சிருச்சு சார், அதுக்குள்ள முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு. ஆமாம் சார் இது முடிஞ்சிருச்சு சார், இது முடிஞ்சிருச்சுன்னு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சில படங்களை பார்த்தனாக்கா 1-2 கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஆக்சுவலாக மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஹீரோக்கு ஹீரோயின் தான் தருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஒரு வாட் டு சே ஒரு கிளே வந்து எடுத்து மோல்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அழகா டிசைன் பண்ணி மோல்ட் பண்ண, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன கேரக்டரைசேஷன், சின்ன சின்ன மாறுதல்கள். இப்போ நாங்கள் வந்து சிஸ்டர்ஸ் 3 பேரும், அவங்களுக்கு ஒரு மாதிரி மேரிட் லைஃப், எனக்கு ஒரு மாதிரி மேரிட் லைஃப், இந்த யங்கர் சிஸ்டருக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்குள்ளே இந்த டிஃபரன்ஸ் தான் யாரும் யோசிக்க முடியும் சொல்றாங்க. இப்போ ராபர்ட் 3 சிஸ்டர்ஸ் அதை வச்சு முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி மேட்டர்ஸ், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு இன்புட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன இன்புட், ஒவ்வொரு கேரக்டரையும் அழகா டிசைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் டிரெக்டர் சார். அது மட்டும் இல்லை, லஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டோரி. இந்த டாட்ல ஒரு அழகான பெங்களூர் ஹீரோயின் கையில கடிச்சிட்டாங்கன்னா கேட்கவே வேணாம். கண்டிப்பா என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரியை பத்தி யோசிக்கிறது இல்ல, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போடலாம் இந்த பொண்ணுக்கு, இன்னும் எவ்வளவு கிளாமரா ட்ரெஸ் பண்ண வைக்கலாம், ஹீரோ எவ்வளவு க்ளோஸா அனுப்பலாம், இதுதான் ஒரு டைரக்டர் நினைப்பாங்க. இவர் அதை பத்தி சுத்தமா யோசனை பண்ணல, வேண்டவே வேணாம், ஹீரோ ஹீரோயினும் இருக்கட்டும், ஃபேமிலியும் இருக்கட்டும். இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு சில வில்லேஜ்
கெட்டப்ஸ் எல்லாம் போட மாட்டேன்ருச்சு. பாவாடை தாவணி கொடுத்து போடவே மாட்டேன்றது சொல்லுது. இல்லை சார் எனக்கு செட் ஆகாது சார், இல்லை செட் ஆகாது, இல்லை ஸ்கிரிப்ட் படி நீ ஒரு பணக்கார பொண்ணா இருந்தாலும் நீ ஒரு கிராமத்துக்கு வந்து நீ இருக்கன்னு போது நீ இந்த மாதிரி தான் போடணும், அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், நீ பாரு சார் நல்லா இருக்குமோ சார், சார் நல்லா இருக்குமோ அப்படின்னு, நான் கட் பண்ணி காட்டுறேன் நீ போடு அப்படின்னு சொல்லி அந்த இன்னைக்கு அது ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர் நம்ம ஃபேமிலிலேயே 4 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா 4 பேர் வேற வேற மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன இது இருக்கும். இவங்க ஃபேமிலி ஒரு மாதிரி இருக்கும், அவங்க ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி தான் இல்லையா, அந்த மாதிரி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அந்த கேப்புக்குள்ள ஏதாவது ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்குள்ள அது இருக்கணும், அது ஆடியன்ஸுக்கு அது புரியணும் ஓகே அப்படின்றது. அதனால அந்த ஒரு குட்டி குட்டி இது அதையெல்லாம் இவங்க அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஓகே இவர் இதுதான் அவர் விரும்புறாரு, இவர் இதுதான் சொல்ல வர்றாரு, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே அதை ரொம்ப கிளீனாக நடித்தாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு பெர்ஃபார்மர்கிட்ட கொடுக்கணும். அதுதான் அவங்க டெலிவர் பண்ண முடியும். வேற யார்கிட்டையும் கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, என்னன்னே அவங்களுக்கு புரியாது. இவங்க எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால ஈஸியாக பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக. இப்போ மூவியாக அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது. படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து அவங்களோட சீன் ஸ்டார்ட் ஆகிடும், படம் முடிகிற வரைக்கும் வரும். ஏதோ ஒரு போர்ஷன் வருது போகுது அப்படின்னு இல்லாமல் அந்த கதையில் எல்லா இடத்துலையுமே அந்த ஹீரோவோட அவங்க வந்து அவங்க பேசுறது, ஃபோனில் பேசுறது, அவனுக்காக அவங்க ஒன்று எவ்வளோ கேர் எடுக்கிறதுக்குறாங்க. கதைப்படி ஹீரோ வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆகிடுச்சு, ஃபாரினில் வேலை செஞ்சிட்ருக்கான். அது பேக் ஸ்டோரி. கடனில் இருக்கிற அப்பா இல்லை, சின்ன வயசுலேருந்து இவன் வேலைக்கு போய் அக்கா கல்யாணம் பண்ணிட்டான், 2வது அக்கா கல்யாணம் பண்ணிட்டான், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டான், வீட்டில் இருக்க அடமானத்தில் இருந்த நிலத்தையெல்லாம் மீட்டுட்டான், பெரிய வீடு கட்டிட்டான். இப்போ எல்லோரும் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க. இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு 40 இயர்ஸ் ஆகிடுச்சு கதைப்படி. இப்போது அக்கா தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு கவலைன்னா, ஐயோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபேமிலியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, என் தம்பி இப்படி இருக்கானே, எங்களையெல்லாம் நல்லா சந்தோஷமாக எங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ பெரிய வீடு வசதி சுற்றிலும் தோப்பு வயல் அப்படின்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவன் ஒன்றும் இப்படியே இருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும், யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. இந்த கவலை ஒரு ஒரு அக்காவுக்கும், ஒரு தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, பாட்டிக்கு, அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. வந்து அதை கொண்டு வரணும், அதை அழகா கொண்டு வரணும். ஒரு பொண்ணு ஒன்று வரா, அதுவும் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரோட டாட்டர், ஏன் இவனுக்கு கொடுக்குறாங்க? அவ்வளோ பெரிய ஒரு மினிஸ்டர் சாதாரண ஒரு 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 ஃபேமிலிக்கு ஏன் கொடுக்குறாரு, ஏன் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிறாருன்றது அந்த ஸ்கிரிப்ட் கதைக்குள்ள இருக்கு. அது கதைக்குள்ள இருக்கு. அதுக்கான காரணம் அது ஒன்னொன்னும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சிரிப்பு வரும். அதுதான் இதோட பியூட்டி. அதான் சார் சொன்னாரு, டயலாக் கொடுத்தா ஒரு பக்கம் 2-3 பேஜஸா மாறிடும். ஆமா, ஏன்னா அவங்க இன்புட் கொடுத்து இப்போ ஒரு வார்த்தை பேசி முடிக்கும் போது அவங்க இதை விட நான் பெட்டரா பேசுறேன் போட்டு எப்பதான் முடிக்க போறாங்க இவர் காத்துட்டு இருப்பாரு. அது ஒரு விஷயம். இதுல எல்லாத்தையும் விட யூனிட்டின்னு ஒண்ணு சொல்லல. இந்த பாட்டோட சக்சஸ் வரும்னா காரணம் யூனிட்டி. யூஸ்வலி யூனிட்டியை பிரேக் பண்றது லேடிஸ் தான். ஏன்னா மேக்கப்பை பார்ப்பாங்க, போவாங்க, இதை கரெக்ட் பண்ணுவாங்க, வருவாங்க, அதை கரெக்ட் பண்ணுவாங்க, பொட்டில் இருந்தால் இன்னும் அதை கிளிப்ஸ் வச்சுக்கலாமான்னு அதுக்கு போயிட்டு வருவாங்க, ஏறங்க மாற்றுவாங்க. இங்கே எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு மேக்கப் சரியில்லைன்னா இன்னொருத்தர் கரெக்ட் பண்ணுங்க, அது சரிப்படுத்திக்கோ, இது சரிப்படுத்து, கரெக்டாக போடு, இது நல்லா இல்லை மாற்றிட்டு வா. நான் உண்மையிலேயே ஃபேமிலியாக வாழ்ந்தேன். அது இருந்தது ஒரே ஒரு மேக்கப் மேன் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ். அப்புறம் தான் இன்னொருத்தர் டிராவலிங்ல ஒருத்தர் மாற்றி வரல சொன்ன நேரத்தில். ஸோ ஒரே மேக்கப் மேன் ஃபார் 4-5 லேடிஸ் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் முகத்துல கை வைப்பாரு? அவங்க அழகா விட்டு கொடுத்துருவாங்க. அழகா விட்டு கொடுத்து நாங்களே பிளான் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு வருது, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் யாருக்கு விட்டு கொடுத்து நாங்களே உட்காந்துருவோம். நாங்க போய் இல்ல நான் ஃபர்ஸ்ட் போடுவேன், நீ தான். இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நிச்சயமா ரொம்ப ரொம்ப டிலே ஆயிருக்கும் சார். அவர் செலக்ட் பண்ண அந்த செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் வெரி குட் ஆர்டிஸ்ட். ஒவ்வொருத்தர் விட்டு கொடுத்து போற டைப்ஸ். சார்மி, அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவர் ஒருத்தருக்கு பண்ணும்போது ஆனா இங்க கொஞ்சம் ஐயோ இங்க முடிக்கிறதா அங்க வர்றதா, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இங்க முடிச்சுட்டு போங்க. நிஜமாவே he really struggled a lot actually.
அந்த இல்ல, பர்சன் அது இவங்க அப்புறம் பழகிட்டோம் நாங்க அங்க முடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு எல்லாரும் அவரோட எல்லாரும் அவருக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி. ஆமா 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 இல்ல, அதுக்கு ஒரு correct கோஆப் ஆ பண்றதான குரூப் இல்லையா? I can even tell assistant directors. நிறைய இதுல வந்து எல்லாம் ரெடி ஆயிடுங்கன்னு போயிட்டே இருப்பாங்க யூனிட்ஸ்ல. ஆமா ஆமா இதுல வந்து நாங்க முன்னாடியே சொல்றோம், கொஞ்சம் கேட்டு வந்தாங்க யார் ஃபர்ஸ்ட் வருது, யார் ஃபர்ஸ்ட் ஷாட், எந்த பக்கம் ஃப்ரேம் வருதுன்னா நீங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போயிடுவாங்க. இது ஈஸியர் ஃபார் அஸ் டு டு இட். இல்ல உண்மையிலே எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு ஜெனரலா சொல்லிட்டு போயிட்டா அடி திடி தான். ஆமா ஆமா ஓ முடிய நான் பிடிக்க, என் வீட்டை நீ பிடிக்க, இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஜாலியா முடிச்சிருக்கோம். சீரியல்ஸ்ல வந்து காலைல 7:30 மணிக்கு போயாச்சுன்னா எல்லாம் ரெடியாகி உட்காந்துருவோம் ரூம்ல. யாருக்கு ஷாட்டுன்னே தெரியாது. 7:30 மணிக்கு போய் சாயந்தரம் 7:30 மணிக்கு நடிச்சிருக்கேன் நிறைய. 12 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் மேக்கப் போட்டு. அதுல என்னன்னாக்கா சீரியல்னாக்கா நீங்க அழுகணும். கிளிசரின் போட்டு மேக்கப் போனாலும் தெரியாது. இதெல்லாம் எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு ஃப்ரெஷ்ஷா. ஹலோ, நான் கிளிசரின் போடாமே அழுவேன். லேடிஸ் மத்தவங்க அழுக வைப்பாங்க, அவங்க அழுது கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி. சோ அதாவதுமா அம்பி ஃப்ரெண்ட்லி மூவி, எக்ஸலண்ட் மூவி, காமெடி பிளஸ் ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாம் ஆல் டுகெதர் இஸ் அம்பி பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜ். ரியலி மக்களுக்கு வந்து அம்பி படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா சில பார்த்த முகங்களையே பல இடங்கள்ல பல திரைப்படங்களை பார்த்து இதை பார்க்கும்பொழுது உண்மையாவே பாசர் சார், உண்மையாவே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும், ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஆமா, அது மாதிரி எல்லாரோட கேள்வி ரோபோ சங்கர் ஹீரோவா, ரோபோ சங்கர் ஹீரோவா, ரோபோ சங்கர் ஹீரோவா நடிக்க கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? இல்ல, அதுக்கு என்னன்னா அதுல ஒரு நல்ல ஜஸ்டிபிகேஷன் இவர் வச்சிருக்காரு சீன்ல. ஹீரோயின் இஸ் such a beautiful girl from Bangalore, so she comes there and all that. See, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆளுடைய லுக்கை பத்தி மட்டும் ஸ்டைலை வச்சு மட்டும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க, கேரக்டர் வச்சு இம்ப்ரெஸ் ஆகிற பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அதை மையமா வச்சு ஒரு சூப்பர் கருத்தை எடுத்திருக்காரு. that just gets the thing moving. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து பார்த்துட்டு she want like usually எப்பவுமே பார்த்தா ஒரு ஹீரோ அப்படி அஜித் சார் மாதிரி ஸ்டைலா வந்துட்டு இல்ல போய் 6 பேக் 7 பேக்ஸ் ஹீரோஸ் காட்டுற இந்த காலத்துல கேரக்டருக்காகவும் பொண்ணுங்க விடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியை அழகா பாத்துக்கக்கூடிய ஒரு ஆணுன்னும் போது தன்னையும் நல்லா பாதுகாப்பாருன்னு ஒரு பொண்ணு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். அப்படி இருக்கும்போது அவருடைய கேரக்டர் தான் அங்க வருதே தவிர மற்றது எதுவும் வரல. நாட் ஓன்லி தட், ஒரு 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 திரைப்படத்தினுடைய கதைக்கு ஏத்த மாதிரியான நாயகன் இருந்தால் தான் கதாநாயகனா இருக்க முடியும். கண்டிப்பா எல்லாரையும் எல்லா கேரக்டர்லயும் போட முடியாது. ஏன்னா இப்ப இன்னைக்கு தேதியில 50 வயசுக்காரங்களும் ஹீரோவா நடிக்கிறாங்க, 65 வயசுக்காரங்களும் ஹீரோவா நடிக்கிறாங்க. அந்த கதைக்கு தேவையான ஒரு ஹீரோ தான் அது. அங்க வந்து ஏஜ பார்க்க கூடாதுமா, கேரக்டர் இல்லையா? ஏஜ் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இல்ல எதுக்கு சொல்லுங்க, அப்ப நாளைக்கு சார் என்ன ஹீரோ என்ன பண்றது, என்ன போட வேண்டியிருக்கும், என்ன பண்றது, உங்களை ஹீரோ போட்டாலும் போடுவார், அது கேட்க சப்ஜெக்ட் எடுத்துருவாரு. ஆமா, அவர் பயங்கரமா ஸ்கிரிப்ட் ரைட்டர். இப்ப சொல்லிட்டாருல வெச்சிடுவாரு, கண்டிப்பா முதல் மரியாதை பார்ட் 2 எடுத்துருவாரு. எஸ் எஸ் ஏனா போட்டு விட்டுருவாரு. ராதா நான் சிவாஜி இல்லன்னா சிந்து பைரவி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிந்து பைரவி மாதிரி எடுக்கிறாரு. மியூசிக்கல் சப்ஜெக்ட் பக்கூடி அமௌண்ட் கண்டிப்பா 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 அப்படி எல்லாம் போட்டு அப்படி வந்து உட்கார்ந்து அதுலயும் வந்து சார்மிலா மேம் தான் சுஹாசினி கேரக்டர். ஆமா, இல்ல மடிசார் கட்டி விட்டு. ஓ ஓகே, சூப்பரா. ஆக்சுவலா இதுவே வந்து நீங்க 2 பேரும் நடிக்கிற தேர்ட் ஃபிலிம் இல்ல, தேர்ட் காம்போ இல்லையா? நான் சாரோட ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது எங்களுக்கு கொரோனா பீரியட்னால கொஞ்சம் அது இதுவாயிடுச்சு. செகண்ட் மூவி ரூல் நம்பர் 4 ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிவாண்ட்ரம்ல. அதுல வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸ் ஏடிஎம் செக்யூரிட்டி. ஓகே, ஹீரோயினோட அப்பா ரொம்ப சீரியஸா இருப்பேன். அதுல துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இதுல அப்படியே கான்ட்ராஸ்ட் அப்படி அப்பா. அதே மாதிரி சாரு வைஃபுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். ஆமா, சோ அந்த அளவுக்கு அவரை வந்து உங்களால முடியும், உங்களால நீங்க பண்ணுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு அவரை உற்சாகப்படுத்தி படுத்தி 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 இந்த படத்தை எடுக்க வச்சிருக்காங்க. அவங்கதான் இன்ஸ்பிரேஷனே அப்போ. ஆமா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஒரு பட்ஜெட் படம்னு இல்லாமல் எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸும் எடுத்து எல்லாம் பண்ணி அவ்வளவு போக வர செலவு, அங்க தங்குறது எல்லாமே எல்லாமே பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த ஹானஸ்டா சொல்ல போனா நாங்களும் பணத்துக்காக நாங்க வந்து அதை ஒத்துண்டு பண்ணல. சாருடைய உண்மையான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு அஃபெக்ஷன், லவ், அதுக்காக தான் நாங்க எல்லாருமே
நாட் ஃபார் மணி மேக்கிங். பணம் நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த நட்பு கொடுக்குற மரியாதை, அந்த ஒரு மரியாதை மட்டும் இல்லாம கான்சென்ட்ரேஷன் ஆன் ஈச் ஆர்டிஸ்ட். ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி போத் ஆஃப் அஸ் ஹேட் அ ஹெல்த் இஷ்யூ. எனக்கு ஒரு டோட்டலாக டிசென்ட்ரி போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. அவங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் சம் ஹெல்த் இஷ்யூ வாஸ் தட். அதுக்கேற்ற மாதிரி டைம் டு டைம் மாத்திரை போட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த டென்ஷனுக்கு நடுப்புறே வந்து சார் கேட்பாரு. அப்புறம் மோர் குடிச்சீங்களா கூட கேட்பாரா? சொல்லல, மோர் குடிச்சு கேட்பாரு. டைம் டு டைம் வந்து எப்படி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன எல்லாம். ஹி ஷுட் டேக் சோ மச் ஆஃப் கேர். நிறைய பேர் மாட்டாங்க. எப்படி நாங்க போறோம் கூட டச் பிரசிடென்ட் வராங்க, தேர் ஆர் சம்படி ஹூஸ் இன்சார்ஜ், ஈவன் தென் ஹி ஹேஸ் டு கம் அண்ட் see. many people don't do it. கண்டிப்பா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான்லாம் ஹீரோயினை ஒர்க் பண்ற காலத்துல வயல் வரப்புல ஓடி வாங்குவாங்க, காலில் முள்ளு கீழே குத்தும், சரிம்மா தூக்கி போட்டு வா. they won't even bother to even think. அவன் கொதிக்கிற ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு வரணும் செருப்பு இல்லாம குச்சிக்கிட்டேன். சில நேரத்தில் காலில் கொப்பளம் ஏதாவது வரும், பரவாயில்ல இன்னும் 2 டேக் இருக்குமா, போமா ஒரு க்ளோஸ்அப் இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் ஷாட், வேகமாக முடிச்சுட்டு போயிடலாம் வீட்டுக்கு. I've seen such directors. இம்மா கேரிங்கான பர்சன் பார்க்கறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த கேரிங் இருக்கிறவங்க மாதிரி டிரெக்டர்ஸ் வந்தால் தான் இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா டிரெக்டர்னா சுள்ளு வந்துட்டு டீச்சர்ஸ் மாதிரி தான். இப்போ செல்லமாக இருக்க டீச்சர் கிட்ட குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, சுள்ளு உள்றவங்க கிட்ட எனக்கு சப்ஜெக்டே பிடிக்கல அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் கிட்ட எல்லாருமே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சார் வெரி லவபிள் டிரெக்டர். ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் இருக்கும்ல, பிளஸ்ன்னு இருந்தா மைனஸ் இருக்கும், பாசிபிள் இருந்தா இம்பாசிபிள் இருக்கும், பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கும். அப்ப செல்லும் சுள்ளு ரெண்டும் கான்ட்ராஸ்ட். வெல் செட். இல்ல சார் கரெக்ட் தான். இல்ல என்னைக்குமே லைஃப்லயோ கெரியர்லயோ ஜெயிக்கணும்னா 2 விஷயம், ஒன்னு ஃபேமிலி, இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே எனக்கு நான் ஃப்ரெண்டா தான் என்னோட பழகுறாங்க, நானும் அப்படிதான் இருக்கேன். வந்து அதே மாதிரி ஃபேமிலியும் வந்து சரி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க இல்லையா. ஆமாம்மா. வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கு, இது கண்டிப்பாக நான் சரி இதை நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இதை நம்மளே பண்ணிடலாம், எவ்வளோ ஆகும், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம், எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான். அப்போ நல்லா பண்ணணும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க நல்லா நம்மளோட யார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்களோ அவங்களையெல்லாம் கிட்ட வச்சுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் வந்து இன்னும் சொல்லணும்னா ரமேஷ் கண்ணா சார்லாம் டேக் ஓகேன்னு நான் சொல்லி ஒரு சீன் முடிச்சிட்டோம், அடுத்த சீன் லைட் பண்ணுற போது எல்லாரும் வெளியில் போய் உட்காந்துருப்பாங்க, அவரெல்லாம் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். ஆமாம் அங்கேயே தான் எந்திரிச்சு போனால் வேணாம் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னுவார். வந்து ரெடியா லைட் பண்ணியாச்சா அப்படின்னு அவரு ஃபர்ஸ்ட் ஆளா வருவாரு. பட்டையா ரைட்டு எங்க பொசிஷனு, என்னோட பொசிஷன், என் டைலாக் எங்கேருந்து வரணும் அப்படிம்பாரு. அதுக்கப்புறமேல் தான் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவா ரமேஷ் கண்ணா சார் மாதிரியான சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா அவங்க. கண்டிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து சில சமயம் நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், அவர் டைரக்டரா இவர் டைரக்டரா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். பிகாஸ் he takes that much rights actually. அந்த இது கூட சொல்லிடுவாரு, இந்த பொசிஷன் கூட இப்படி இருக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இங்க இது வரும்போது மோகன் வைத்தியா நீங்க இதை சொல்லிடுங்க, இப்படி சொல்லுங்க. He teaches us actually. ஆமா ஒரு ஏன்னா டைரக்டரா இருந்திருக்காரு இல்லையா, அவருக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். ஆமா அது 2 யூனிட் போட்ட நாளெல்லாம் நான் ஒரு யூனிட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு யூனிட் அவரே டைரக்ட் பண்ணிடுவாரு. வந்த உடனே சொல்லுவாரு, நான் பண்ணிட்டேன், இதை முடிச்சிட்டேன் எல்வின், இதை முடிச்சிட்டேன், இது முடிச்சிட்டேன், இது மட்டும் நீ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ, அதை க்ளோஸ் அப் ஒன்று எடுத்தா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், அது மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவரும் வந்து யாருக்குமே எந்த ஒரு ஈகோவும் இல்லை, ரொம்ப ஒரு ஹெல்த்தியா எல்லாரும் ஒரு இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் நடிச்சு அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு நிச்சயமாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்று நினச்சிருக்கோம், அதை விடவே ஜாஸ்தியாக இருக்குது. டீம் ஒர்க்னா இதுதான் பெர்ஃபெக்ட்டான டீம் ஒர்க் இல்லையா. அது நம்ம சொல்லியே ஆகணும், எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஷூட்டிங் ரேப் அப் ஆகும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல, அப்படின்னு எல்லா கண்ணிலும் தண்ணி வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் அவர் கஞ்சா கருப்பண்ணன் கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, இன்னும் ஒரு 7 நாள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே ஷூட்டிங். இல்ல பிகாஸ் ஆஃப் த லொகேஷன், லொகேஷனும் அவ்வளவு அழகா இருந்தது. ஒரு சாப்பாடுங்கும் பொழுது கூட ரொம்ப சாப்பாடு எக்கச்சக்கமா செய்ய வச்சு வேஸ்ட் பண்ணி அதை கீழே கொட்டி இல்லாமல் ரொம்ப
மீடியமா என்ன தேவையோ போருமே. இப்போ நம்ம சும்மா இது வந்து நான் கேஷுவலா சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட சிம்பிளா சமைச்சு போட்டாதான் மைண்ட்ல நிற்கும். எக்கச்சக்கமா போட்டோம்னா அவங்க வீட்டுல எல்லாமோ போட்டாங்கப்பா, என்னன்னே தெரியல, ஏதோ சாப்பிட்டோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது போட்டா வயிறு ரொம்பவும், அவ்வளவுதான். என்ன நமக்கு தேவை, ஒரு சாம்பார், ஒரு ரசம், தயிர், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65. என்ன சார் என்ன எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்ல. அந்த மாதிரி என்ன வேணுமோ அவ்வளவுதான், அது இருக்கும். ஆனா லாஸ்ட் 2 நாள் செம மட்டன் கிட்ட சிக்கன் ஃபிஷ் ப்ரான்ஸ் எல்லாம் வச்சு பஃபே ஃபுட் மாதிரி சங்கரோட டாட்டருக்கு கல்யாணம் இதுவாச்சு, பத்திரிக்கைலாம் வந்துச்சு. அதனால அவர் ஸ்பெஷலா எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இவங்களும் பண்ணாங்க. இவங்களும் பண்ணிருந்தாங்க. நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோமே. நீங்க கிளம்பிட்டீங்க, நாங்க அதனால முடிச்சுதான் கிளம்பிட்டோம். அதெல்லாம் நான்வெஜ்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். இல்லை ஆமாம், அது வந்து யாராவது ஒரு ஆர்டிஸ்டாவது டெய்லி என்கிட்ட சொல்லிடுவாங்க, சார் இன்னைக்கு பொங்கல் வடை ரொம்ப நல்லா இருந்துச்சு, சார் இன்னைக்கு மத்தியானம் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சார் நைட்டு அந்த பரோட்டா கோழி குருமா நல்லா இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் ஒரு நாளாவது சொல்லிடுவாங்க. அது வந்து நிச்சயமாக அது எல்லாமே அமைஞ்சிச்சு எல்லாத்துக்குமே. நான் லொக்கேஷன் பார்த்ததுலேருந்தே நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ஏன்னா வர்றவங்க யாருமே எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது, எல்லாரும் நிறைவா கவனிச்சிட்டீங்க. இன்னொன்னு, அந்த லோக்கல்ல வந்து படத்துக்காக வந்து சாருக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி, அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி. அதுல சில பேரெல்லாம் நடிக்கவும் வச்சிட்டாரு சார். அப்படியா? ஆமா ஆமா, ஒரு சின்ன கேரக்டர்ஸ், சின்ன ரோல். they are so happy. அவ்வளவு சந்தோஷம். ஒரு டிரைவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஆமா 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 ஆமா. அவர் சொல்லிட்டாரு ரொம்ப முத்து பீரான் பாய் ஒரு 3-4 பேருக்கு நடிக்கவும் கொடுத்துட்டாரு. அவங்கள இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சக்கராபுரத்துல பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படம் இல்ல. நிறைய பேர் வந்து இந்த டயலாக் சீன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, மேனரிசம்ஸ் they won't concentrate. இப்போ யூசுவலா எப்படி ஒரு இதுல எப்படி இருக்கும், ஒரு கிராமத்து ஒரு வீட்டுக்குள்ள என்னெல்லாம் ஒரு பக்கம் இதை அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் அம்மி இதை ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா வீடு கூட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் டிசைன் பண்ணும்போது எப்படி இவர் அதையும் யோசிப்பாரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒன்று பண்ணுங்க, நீங்க தொடர்பு எடுத்து கொடுங்க, நீங்க என்னன்னா இது பண்ணுங்க, உங்களால முடியலையா சரி நீங்க இது பண்ணுங்க, கதை சாப்பிட்டு உட்காருங்க, இல்ல சீப் எடுத்து சீவிட்டுருங்க. ஒரு வீடு எப்படி ஓடும் கரெக்டா. அப்ப அந்த மேனரிசம் நிறைய டைரக்டர்ஸ்க்கு இல்லை. முதல்ல டயலாக் சொல்லி கொடுத்து அப்படியே உட்காந்து நம்ம பேசுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்கும், பட் there'll be nothing, no mannerisms for you. அதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து அழகா செய்வார். சும்மா டயலாக் பேசுறீங்களா வேணாம், நீங்க என்ன தலை சீவிக்க பேசுங்க, நீங்க அவங்க கீழே உட்காந்துங்க, அவங்க மேல இப்படி கேளுங்க, இல்லை நீங்க ஒரு புக்கு படிச்சுட்டுருங்க, ஏதோ ஒண்ணு கொடுப்பாரு. தட் வாஸ் வெரி வெரி. அது டிராக்டர் மேல இப்படி அந்த கிராமத்து ஏரியா டிராக்டர் மேல ஏரியா உட்காந்து லேடிஸ் போறது கொள்றதுல ஒரு ஜாலி. அந்த கிராமத்து லைஃப் அப்படியே கொண்டு வந்தார் கண் முன்னாடி. நாங்களாம் சிட்டியில பிறந்த சிட்டியில வாழ்ந்தவங்க, பட் கிராமத்து பீப்புளா ஒரு வாரம் வீழ்ந்து 7 days ஸ்காலர்ஷிப் எப்படி கிராமத்துக்குள்ள போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும். அவங்க வீட்லயும் நம்மளுக்கு என்னமோ சாப்பிடறதுக்குலாம் கொடுத்தாங்கல்ல. ஐயோ எக்ஸலென்ட். அந்த வீட்லயும் ஒரு இந்த வீடு மாதிரி பின்னாடி எல்லாம் தோட்டங்கள், அது இது சைட்ல சாத்துக்குடி மரம்லாம் அவங்க வீட்டுல. ஆமா, அப்புறம் பெரிய பெரிய லெமன் சைஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களும் ஏதோ அப்பப்போ வீட்டுல செஞ்சதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லி, very nice people. And we cannot forget Shankarapuram people. மறக்கவே முடியாது, லைஃப்ல மறக்கவே முடியாது. சொல்லிருக்க அடுத்தது வந்து ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் இல்ல கோவா அந்த மாதிரி ஷூட்டிங். ஆக மொத்தம் இது ஷூட்ன்றத ஒரு வெக்கேஷன் தான், கம்ப்ளீட் வெக்கேஷன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ அடுத்த வெக்கேஷன் எங்க போறீங்கன்னு தான் கேட்கணும். ஆமா, அடுத்த படம் எங்கன்னு கேட்கணும். இல்ல இவரே இல்லனா இவர் செட் பண்றாரு, பெர்மனன்ட் ஆர்டிஸ்ட் அவரு. அதனால இப்ப இவர் கோவா என்னன்னு சொல்லி பாக்குறாரு. இப்போல அவர் ஊரும் கரெக்ட்டா இல்ல, சேம் சங்கராபுரமா இருந்தாலும் ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு இப்பவே, அடுத்து வந்து இதுதானே. என்ன ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு சினிமாக்கு குழந்தைங்களை கொண்டு போறதே கஷ்டமா இருக்கு. தியேட்டர் எல்லாம் லஸ்டி கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதனால இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கம்ஸ் வெரி டீசென்ட்லி ட்ரெஸ்ட் அண்ட் இவங்க அப்ரோச்சே ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கு. அதாவது ஒரு லவ்ன்ற அந்த ஈர்ப்பை விட அந்த அன்பு அதை காமிச்சிருக்காரு படம் ஃபுல்லா. அது வர நியூ ஜெனரேஷனும் நல்ல பாடமா இருக்கு.
ரொம்ப ஓவரா டிஸ்டன்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் நிறைய ஷார்ட்ஸ் அழகாக வச்சுருக்காங்க. ஃபேமிலி இன்வால்மெண்ட்டோட ஒரு லவ், சம்திங் யூனிக். எஸ் டெஃபினெட்லி. அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க படத்தை. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் படம், எல்லாரையும் பிடிக்கும் உங்களுக்கு. அதை விட எங்க டைரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நிச்சயமா பாருங்க. ஏன்னா ஓடிடி எல்லாமே இருக்கு, ஓடிடி இடிடி இசிடி என்னெல்லாமோ இருக்கு, அதுல எல்லாம் அப்புறம் வரும் பாருங்க, வேண்டாம்னு சொல்ல. பட் இத்தனை பேருடைய உழைப்பு இருக்குங்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்து நீங்க உற்சாகம் கொடுத்து நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தால்தான் எங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ், வெற்றி. தேர்ந்தெடுத்து எல்லாம் பிடிச்சவங்களா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டிருக்காரு டைரக்டர். ஸோ அவங்க எல்லாரும் மக்களுக்கு பிடிச்சி யார் யார் முன்னுக்கு வந்தாங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். இன்னும் படங்கள் அதோட கூட ரிலீஸ் ஆகுது, நிறைய படம் ஆகட்டுமே. எங்க கிட்ட நம்பிக்கை இருக்குப்பா, எங்க கிட்ட ஒரு இது இருக்கு, கான்பிடன்ட் இருக்கு. then why should we bother? எங்க படத்துக்கு வர கூட்டம் வரும், கண்டிப்பா நிச்சயமா வரும், புரியுதா? சோ அவங்க படத்துக்கு போற கூட்டம் போகும். இப்போ ஒரு ஹோட்டல் பக்கத்துலயே 4 ஹோட்டல் இருக்கு, இதுக்கு போறவன் போவான், அதுக்கு போறவன் போவான், 10 மெடிக்கல் ஷாப் இருக்கு, எங்க வேணுமோ வாங்கிப்பான். சோ நிச்சயமா நம்ம படத்துக்கு சார் கண்டிப்பா நம்ம படம் தியேட்டர் ஃபுல் ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பா 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 அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. சோ மே 9th படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? சோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சொல்லி மனசார வாழ்த்திக்கிறோம். நிச்சயமா. இதுக்கப்புறம் சொல்லுங்க சார். 9 is a lucky number. Yes. You know? பாபாவோட நம்பர், சாய் பாபாவோட நம்பர் 9. ஓகே, நல்ல நாள்ல ரிலீஸ். இல்லை என்னன்னா ஒரு எங்கேயுமே ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு போர் இல்லை, ஒரு லேக் இல்லை, எல்லா சீனுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்த மாதிரி சீன்ஸ் இல்லை, ஹியூமரும் புதுசாக இருக்குது, ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர், அவங்களுடைய இது எல்லாமே புதுசாக இருக்கணும் போது அதுவே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு. வந்து ரோபோ சங்கர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குது, சிஸ்டர்ஸாக இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபாதர் ரமேஷ் கண்ணா சார், அவங்கள சுற்றி பெருப்பட்டாலும் அவங்க அந்த பக்கம் இருக்குது, எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த கதையோடையே தான் இருக்காங்க. யாருமே அவங்களுடைய ஒரு தனித்துவம், ஒரு இண்டிவிஜுவலிட்டி அவங்களுக்குள்ள அப்படி இல்லாமல் அந்த கேரக்டராகவே தான் எல்லாருமே இருக்காங்க. அப்படிதான் அந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த கதையை விட்டு வெளியில் போக மாட்டீங்க. அந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது, அடுத்து என்ன ஆகுது, அடுத்து என்ன ஆகுது, அடுத்து என்ன ஆகுது, அப்படியே தான் அந்த படம் முடியுது. இது ஒன்றும் முடியலை. அம்பி 2 அப்படின்னு ஒரு விஷயம் வேற இருக்கு. ஓ, முக்கியமா அப்ப அத சொல்லணும். பார்ட் 2 வரப்போகுது. ஆமா ஆமா, இது 2ன்னு ஒன்று இருக்கு. அது அந்த அந்த ஸ்கிரிப்ட் ஒன்றும் முடியல, அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக இதோட முடிச்சிருக்கோம். வெரி நைஸ். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எங்களுக்கே தெரியல, நான் தான் பாக்குறேன். எப்போ சார்? ஆமா, இது என்ன டிஷ் எங்களுக்கே தெரியல. இப்ப சொன்னேன் ஏற்காடுன்னு சொல்லிட்டாரு, ஏற்காடு கோவா அப்படின்னு. இல்ல அக்காவை புருஷன் வீட்டுக்கு அமுச்சு விட்டீங்கன்னா நான் போயிடணும்ல, அதான் அக்கா தெரியல. இல்ல உங்களை திருப்பி வர வச்சிருவாங்க போல. வர வச்சிருவாங்கல்ல. இப்போ புருஷனோட வருவீங்க. புருஷனோட வருவீங்க. அப்ப கண்ட்ரோல் ஓவரா இருக்கும், புருஷனோட ஃப்ரீயா இருக்க முடியாது. சோ வெகேஷன் வந்து கண்டினியூ ஆக போறது. இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். வெரி குட் நியூஸ் பா. அந்த உண்மையாவேமா இந்த படத்துக்காக இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரிபடி மியூசிக் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் பெரிய இது என்னன்னா, பெஸ்ட் திங் என்னன்னா, இது வரைக்கும் பாடாத சிவமணி பாடிருக்காங்க. ஆமா எஸ், 2 பெரிய ஜாம்பவான்கள் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கீரவாணி சார் பாடியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் டு த மூவி. ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்குமே I would like to thank all the people who all worked in this movie. So ரொம்ப இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் எல்லாருக்கும். வெயிட்டிங் ஃபார் த மூவி, இன்க்ளூடிங் மீ. நானும் வெயிட்டிங் படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்காக. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ திருப்பி வச்சு. நிச்சயமா இப்ப இவ்வளவு விஷயம் கேள்விப்பட்டதால எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ அதான் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்திக்கிறோம். இட் வாஸ் அ வெரி அமேசிங் அண்ட் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ. எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து எங்க கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ஸோ மே 9th இந்த படம் அம்பி ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல வெற்றி அடையணும்னு எல்லாருக்காகவும் வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.